சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம யாவரும் உற்சாகமா இருக்கும் பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது, ஒரு மனம் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஒரு மனமா இருப்போம், கர்த்தர் நிச்சயம் விடுதலை செய்வார். ஆமென். என்ன கூட வேற்றை திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பி கையில் வைத்துக் கொள்ளுங்கள். அருமையான பாஸ்டர் அவங்க அழைக்கும் பொழுது சொன்ன ஒரு காரியம், இந்த 7வது நாள் உபவாச ஜெபம் முடிகிற ஒரு தருவாய். இந்த 6 நாட்கள் நீங்கள் தேவ சமூகத்தில், இந்த 6 நாளாக அவரை பாஸ்டர் நாங்கள் பார்க்கவே இல்லை. அவர் சர்ச்சில் தான் இருந்தார். நிறைய நேரம் சொல்லும்போது ஐயா சர்ச்சில் மீட்டிங் அப்படின்னு சொல்லி, இந்த சபையை கர்த்தர் நேசிக்கிற வண்ணமாய் ஹோலி ராக் இந்த சபையில் கர்த்தர் தொடர்ச்சியாய் இந்த 6 நாட்கள் உபவாச ஜெபத்தை நடத்தும்படி காலையில் இன்னைக்கு ஆராதித்து சாயங்காலத்தில் இது நிறைவு கூட்டமாய் கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஒருவேளை இன்னைக்கு காலையில் வந்தவங்க இன்னைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனாலும் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சில காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் செய்யணும்னு சொன்னால், ஒரு அதிசயம் செய்யணும்னு சொன்னால், நீங்கள் வேதத்தை எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு கட்டளைகளையும் ஒரு நியமங்களையும் கர்த்தர் வைக்கிறார். ஆண்டவர் சும்மா ஆசீர்வாதத்தை தந்துட மாட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சில நேரம் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, உபவாசம் இருப்பது நல்லது, ஆனால் நம்ம திங்கிங் எப்படி ஆயிடுதுன்னா, நம்ம ஒருவேளை சாப்பிடாம இருந்துட்டா போதும், ஆண்டவர் சித்தத்தையே மாற்றிடுவார்ப்பா அப்படின்னு ஒரு நாள் நடக்காது. நம்ம ஏன் உபவாசம் இருக்கிறோம்னு சொன்னால், உபவாசம் என்பது ஆண்டவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறதா இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஃபாஸ்டிங் ப்ரேயர் எப்படி ஆகிடக்கூடாது, நம்ம ஆண்டவரை கண்ட்ரோல் பண்ணி. அப்போனா இப்போ எக்ஸாம்பிளுக்கு என் பையனுக்கு நான் அடுத்த மாதம் ஒரு துணி எடுத்து தரலான்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் என் பையன் என்ன நினைக்கிறான்னா, நான் இனிமேல் சாப்பிடவே மாட்டேன், நான் சாப்பிடாம ரூமுக்குள்ளேயே தான் இருப்பேன். அப்படி இருந்தால் எங்கள் அப்பா என்ன வாங்கி தருவார்? என்ன வாங்கி கொடுப்பாரு? துணி வாங்கி கொடுப்பாருன்னு அவருக்கு எண்ணம். அதனாலேயும் அவன் சாப்பிடாமே இருப்பான். அது இல்லை உபவாசம். சில நேரத்தில் நம்ம சாப்பிடாம இருப்போம், டக்குன்னு வாயில வந்துடும், என்னையா சாப்பிடல, ஃபாஸ்டிங் என்ன பண்ணுகிற, சும்மா நந்துனுக்கிறேன். அது இல்லை. நம்ம சில நேரத்தில் சாப்பிடாம பட்டினியினால கர்த்தருடைய சித்தத்தை மாற்ற முடியாது. உபவாசம் ஏன் இருக்கிறோம் சொன்னா, அவர் சித்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறதா இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? உபவாசம் என்னத்துக்கு இருக்கணும்னா, அவர் சித்தம். எங்கள் சபைக்கு என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்க ஆண்டவர்? எங்கள் சபைக்கு என்ன நோக்கம் வச்சிருக்கிறீங்க? எங்கள் பாஸ்டருக்கு நீங்கள் என்ன சித்தத்தை வச்சிருக்கிறீங்க, என்ன நோக்கம் வச்சிருக்கிறீங்க? எங்கள் குடும்பத்துக்கு என்ன ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறீங்க? அதுதான் உபவாசம். அப்போ இந்த உபவாச கூடுகை வெறும் உபவாச கூடுகையை அல்ல, உபவாச ஜபம். எல்லாம் சொல்லுங்க, ஒரு ஆமீன் சொல்லுங்க. இதுக்கு பேர் என்ன? சாப்பிடாம அமைதியாக இருந்துக்கிட்டே இருந்தால் அது தியானம். அது இல்லை. இது நமக்கு உபவாச ஜபம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது உபவாச ஜபம். நல்லா சொல்லுங்களேன். ஆமாம், எப்போ முடிப்பாங்க ஒரு பிரியாணியை போடலான்னு இருக்கிறீங்களா? ஆமாம், இது உபவாச ஜபம். அப்போ ப்ரேயர் ஜபம் என்பது ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து நீங்கள் வெளிப்படுத்துற வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது ஜபத்துக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் தருகிறார். ஜபம் என்பது ஆண்டவரோடு பேசுவது. எனக்கு தெரியாது இந்த 7 நாட்களும் நீங்கள் தேவ சமூகத்தில் என்னென்ன பொருத்தனை ஜெபம் பண்ணீங்க எனக்கு தெரியாது. ஆண்டவரே, இந்த வருஷத்துலேருந்து புது வருஷம் எங்களுக்கு வரப்போகுது, ஆகவே நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம் ஆண்டவரே, இதெல்லாம் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஒருவேளை நிறைய விண்ணப்பங்களை நீங்கள் வைத்திருக்கலாம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்து தேவ சமூகத்தில் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும், நடக்கவே நடக்காது என்று சொன்னாலும் கர்த்தர் அதை செய்வார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இப்ப ஆண்டவருக்கு அற்புதம் செய்வது சாதாரண விஷயமா கஷ்டமான விஷயமா? ரொம்ப சாதாரணம். ஆண்டவருக்கு அற்புதம் செய்யறது ரொம்ப சாதாரணம். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா சுகம் கிடைக்கும். சேற்றை எடுத்து அதுல உமிழ்ந்து கண்கள்ல தடவுனார்னா கண்ணு பார்வை வரும். கையை வச்சார்னா உயிரோடு, செத்து போன உயிரோடு எழுந்திருப்பான். அப்ப ஆண்டவருக்கு அற்புதம் செய்வது ரொம்ப சாதாரண விஷயம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அற்புதம் செய்யறது ரொம்ப சாதாரண விஷயம். ஐயா, செய்வாரா செய்ய மாட்டாரன்ற டவுட்ல இருக்கிறீங்களா? சொல்லுங்க, அற்புதம் செய்வது
ஏசப்பாவுக்கு சாதாரண காரியம். ஏன்னா ஆரோனின் துளிர்த்த கோல் ராத்திரி காலையில் நினைச்சு பாருங்களேன், நைட்டு உள்ள வச்சுட்டு போறாங்களாம். காலையில் வந்து பார்த்தா எப்படி ஆயிடுச்சான், துளுத்துருச்சான். ஏம்மா ஒரு செடி வச்சாலே சின்ன வயசுல செடி வைக்கணும்னு ஆசைப்பட்டாலே முதல்ல நமக்கு மைண்டுக்கு வரது நம்ம கடுகு செடி தான். வச்சுக்கிறீங்களா? எத்தனை பேர் வச்சுக்கிறீங்க கடுகு செடி? இல்லைன்னா பக்கத்து வீட்டில் யாருக்கிட்டனா மணி பிளான்ட் இருந்தால் பிடிங்கிட்டு வந்துடுவோம். வீட்டில் கேட்க கூட மாட்டோம், வலிச்சிட்டு வா வீட்டில் வெய் பார்த்துப்பான் அப்படின்னு. இல்லை பட்ரோஸ்னு ஒரு செடி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? பட்ரோஸ். அதெல்லாம் சின்ன வயசுல இந்த ஸ்கூல் படிக்கும்போது யார் வீட்டிலனா எங்கன்னா இருக்கும், எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நம்ம வைக்க வேண்டியது தான். அதில் ஒரு மொட்டு வளர்ந்துருச்சுன்னா சந்தோஷம். ஒரு செடியை வைக்கினாலே அது எப்படி இருந்தாலும் ஒரு வாரம் ஆகும். இந்த குடியெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க, கிறிஸ்மஸ் வந்த பிறகு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த என்ன சொல்லுதுன்னா அந்த கெவுரு அந்த இதெல்லாம் கட்டி தண்ணியில் போட்டு அது முளைத்து வரும்போது அதை மண்ணில் போடுவாங்க. அதுக்கு ப்ராசஸ்க்கே 5 நாள் 6 நாள் ஆகும் வச்சுங்களேன். ஆனால் ஒரு ராத்திரி, என்ன ராத்திரி சொல்லுங்க, நைட்டு வச்சுட்டு காலைல பார்த்தா அது துளிர்க்குதான். இது தேவன் செய்கிற ஒரு காரியம். நான் விசுவாசிக்கிறேன் இந்த ராத்திரி ஒருவேளை வந்திருக்கிறீங்க, எனக்கு தெரியாது என்ன காரியம் சொல்லி, என்ன பெட்டிஷனோடு வந்திருக்கிறீங்க எனக்கு தெரியாது, என்ன ஒரு காரியத்தை நினச்சி வந்திருக்கிறீங்க தெரியாது. என் தேவனால் இன்னைக்கு ராத்திரி நீங்கள் இந்த ப்ரேயரை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது காலையில் மகிமையான காரியங்களை அவர் செய்வார். யோசுவாவை கிட்ட அதனால தான் சொல்றாரு, இன்று உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளை அற்புதம் செய்வேன். இன்னைக்கு நீங்க எடுக்கிற இந்த உபவாசம் எதுக்குன்னு சொன்னா, வரப்போற புதிய ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். வரப்போற 2025 நம்முடைய வாழ்க்கையிலும் சபையிலும் ஊழியக்கார குடும்பத்திலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். இன்னும் அநேக ஆத்துமாக்களை தருவார். நம்ம சபையில இருக்கிற இந்த ஆராதனை இந்த டபுள் 2வது ஆராதனையா மாறணும், 3வது ஆராதனையா மாறணும். கன்னியாபுரம் இருக்கிற எல்லா ரட்சிக்கப்படாத பிள்ளைகளும் இந்த சபையிலே வரணும். ஒரு பெரிய ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் செய்வாரா? தரிசனம் பெருசா இருந்தா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இங்க வேதத்தில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இங்க ஒரு பெரிய அற்புதத்தை செய்றார். நினைச்சு பார்க்க முடியாத காரியம். ராத்திரியில நான் தான் சொல்ல வரேன், ஒரு ராத்திரியில என் தேவன் காரியத்தை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர். ஒரு ராத்திரியிலே அற்புதத்தை செய்ய வல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொன்ன பாருங்க, ஒரு அற்புதம் நமக்கு நடக்கணும் அப்படி சொன்னா, நீங்க பைபிள்ல படிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். எத்தனை பேருக்கு இந்த வசனம் சொன்ன ஆசையா இருக்கும்? ஆனா மேல் வசனம் சொல்றாரு, நான் சொல்லும் தேசத்துக்கு போ. அது முடியாது, அது மட்டும் முடியாது. இத சொல்லுங்க ஆண்டவர். நமக்கு 3வது 4வது வசனம் தான் தேவை, 2வது வசனம் வேணாம். உபாகமத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே 30 28 அதிகாரத்தில் அடிச்சு தூள் கலப்புறாரு. 13 14 வசனங்களை இதை செய்வேன் அதை செய்வேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு எல்லாம் கேட்கும் போது ஆமேன் ஆமேன் ஆமேன்னு வரும். இந்த 17 18 19 சொன்னா சபிப்பேன் சபிப்பேன் சொன்னோம், இயேசுவின் நாமத்தில் போ, இந்த வசனம் வானாம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துருவோம். ஏசப்பா நமக்கு வாக்குத்தத்தங்களை தருகிறார். அப்ப ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னு சொன்னா, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் சொன்னா, அதுக்கு நம்ம ஒன்று செய்யணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆசீர்வாதம் வேணும்னா நீங்க ஒன்று செய்யணும். எத்தனை பேர் செய்ய ரெடி? இன்னைக்கு எப்படி ஆயிட்டோம்னா, கொடுக்கறது தான் ஒரு வேலை, வாங்கிக்கின்னு கிளம்புறது நம்ம வேலை. ஆமீன். அது இல்லை, ஒரு பேங்க்குக்கு போகிற வச்சுங்களேன், ஒரு பாஸ்புக் எடுக்கணும், புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். எங்களுக்கெல்லாம் 2 3 அக்கௌண்ட் இருக்குது, அதனால் பாஸ்டருக்கும் எனக்கும் சொல்கிறேன். ஒரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணோம். போன பிறகு எத்தனை பேர் ஸ்ட்ரைட்டாக போன பிறகு பாஸ்புக்குக்கெல்லாம் ஃபோட்டோலாம் போட்டு சாப் போட்டு யாருன்னா வெளியே வச்சு பார்த்துக்கிறீங்களா? இல்லை. முதல்ல போனால் என்ன பண்ணோம்? சொந்தமாக பெண் எடுத்துன்னு போனோம். முதல்ல என்ன பண்ண, சொந்தமாக பெண். சில நேரத்தில் அதனால தான் அவன் மூடி கழட்டிட்டு கொடுக்குறான், அதை கூட போட்டுன்னு வந்துடுது. நம்ம பெண்ணு வைத்துட்டு போனோம். அப்புறம் ஃபார்மை கொடுப்பான், எல்லாம் எழுதணும், அட்ரஸ்லேருந்து எல்லாம் எழுதி. திடீர்னு அந்த அம்மா சொல்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஆதார் கார்டில் கையெழுத்து போடல, போ ஆதார் கார்டு இதை கொடுத்தவரன்னு சொன்னோம். பேன் கார்டே வாங்கலையா நீ? சரி, திரும்பி ஒரு பேன் கார்டு எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு கையில் கொடுக்கும்போது, ஏம்மா ஃபோன் நம்பர் ஏது கீழே, டென்ஷன் ஆகிடும். இதெல்லாம் வாங்கிக்கின்னு நம்ம தான் கட்ட போகிறோம். அக்கௌண்ட் யாருக்கு? அக்கௌண்ட் யாருக்கு? என்னைக்காவது பேங்க்குக்கு போயிட்டு, இன்னும் ரொம்ப தொல்லை கொடுக்குறான், வீட்டுக்கு பாதி வெளில வந்துக்கிறீங்களா, பென்ஷன் காசு வரணுமே, அதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். நம்ம தேவைக்காக இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி எல்லாம் பாஸ்புக் வந்த பிறகு உடனே காசு போட எடுத்துடலாமா? நாளைக்கு தான் ஆக்டிவேஷன் ஆகும். எப்போ?
நாளைக்கு தான். இந்த ஆக்டிவேஷன் பண்ணதுக்கு எடுத்துன்னு போனால் அன்றைக்கி பார்த்தா அது இந்த ஏடிஎம் நம்மளுக்கு வாயே திறக்காது. போடுவோம் போடுவோம் போடுவோம், நம்பரே வராது. 3-4 வாட்டி போட்ட பிறகு ஒரு பேப்பர் வெளியே வரும், தப்பு, நீ நாளைக்கு போயிட்டு மேனேஜரை போய் பாரு. அந்த மேனேஜரை பார்த்தா அவர் சொல்லுவார், உங்களுக்கு இன்னும் 24 மணி நேரத்தில் சரியாயிடும் போன்னு. ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அது காசு நம்ம காசே போட்டு வெளியே 100 ரூபாய் நோட்டு எடுத்து பார்க்கும்போது ஓப்பன் பண்ணிட்டேன்டா அப்படின்ற ஒரு சந்தோஷம். ஆமாவா இல்லையா? அம்மா, இந்த பேங்க் புக் யாருக்கு எல்லாம் சொல்லுங்க. நமக்கா? உங்கள் அக்கௌண்ட்டுண்ணா? எனக்கு சொல்லுங்க. எனக்கு ஒன்று வேணும்னாலே இவ்வளோ வேலை செய்கிறேன் அப்படின்னா நம்ம ஆண்டவர் எப்படி பார்த்துட்டு, நம்ம வீட்டு நாய்க்குட்டி மாதிரி கொட்டுங்க ஆண்டவரை, கொடுங்க ஆண்டவர்னா குத்துடணும் உங்களுக்கு. இல்லைன்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், சர்ச்சுக்கு நான் வரவே மாட்டேன். ஏன் என் மேலே சண்டை, அவர்கிட்ட சண்டை, நான் பேசவே மாட்டேன். இனி அவருக்கும் எனக்கும் தொடர்பே இல்லை. நாங்கள் சர்ச்சுக்கு வரணும் அந்த பக்கமாக போய்டும், வெங்கடேஸ்வரம் அந்த தெருவுக்கு அப்படி சுற்றிட்டு போய்டும். ஏன் அந்த பாஸ்டர் கூப்பிட்றாரு சர்ச்சுக்கு? அது இல்லை, அவர் கொடுத்தாலும் சோத்திரம், அவர் கொடுக்கலனாலும் சோத்திரம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பேங்க் புக்கு ஓப்பன் பண்ணவே தம்பி நமக்கு அவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குன்னு சொன்னால், தேவனிடத்துலேருந்து பரலோக பண்டக சாலையிலேருந்து ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வரணும்னு சொன்னால் நம்ம சில காரியத்தை செய்யணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இதை செய்யாமல் நம்ம ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தனா நீ ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். நான் ஒரு வேலை செய்யணும் செஞ்சா, பைபிளை நீங்கள் பாருங்கள், அந்த விதவை வீட்டில் ஒன்றுமே இல்லை, செத்து போகிற நிலைமை. முதல்ல போய் கேட்குறாரு, அம்மா உங்ககிட்ட என்ன இருக்கு, ஏன் இருக்குன்னு கேட்குறாரு. சில நேரத்தில் அவரால் இல்லாத இடத்துல இருக்கிறத மாற்றுகிற தேவன் தானே. ஒரு அற்புதம் வேணும்னா உன் பங்கும் ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. இனி ஜபம் வச்சிருக்கிறாங்க சபையில், பாஸ்டர் மாத்திரம் ஆண்டவரே சோத்திரம், எங்கள் விசுவாசியை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அவங்கள பெருக பண்ணுங்க ஆண்டவரே. நீ அப்படி சொல்லினே இருக்கும் போது நீ வீட்டுக்குள்ளே உட்காந்து கறி சாப்பிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? வீட்டில் தூங்கினே இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த ஆசீர்வாதம் உனக்கு வருமா? ரிட்டன் அவருக்கே வந்துடும். சில நேரம் தெரியுமா, நம்ம ஏதாவது பேசும்போது நம்ம நினச்சிட்டுக்கிறோம் அவங்கள மனசார திட்டோம், இல்லை இல்லை, அது போயிட்டு ரிட்டன் அவங்களுக்கே வந்துடும். ஏன் நம்ம வீட்டிலே பாவம் மாத்திரம் படுத்திருக்காதுமா, நீ சொல்கிற வார்த்தையெல்லாம் படுத்துன்னு தாங்குது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இங்கே பைபிளில் ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் ராத்திரி செய்கிறார். அந்த ராத்திரி செய்கிற அந்த அற்புதத்திற்கு அங்கே இருக்கிற சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் சில காரியங்களை செய்கிறாங்க. எத்தனை பேருக்கு ஆசை நம்ம சபை வளரணும் அப்படின்னு? நான் கொண்டு வந்த வார்த்தை எப்படியோ 3-4 மணி நேரம் கூட பேசலாம். இருக்கிற நேரத்தில் சுருக்கிட்டு நான் பேசிட்டு போகிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதன் பிரகாரம் நீங்களும் நானும் நடந்துட்டனாலே போதும், அப்பா அவர் வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ ஒரு சபையின் வளர்ச்சி, ஒரு சபை வளரணும் அப்படி சொன்னால் இங்கே சில காரியங்களை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கினான். படிங்க படிங்க. அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். போதும். பைபிள் படிக்கும் போது பைபிள் பார்க்கணும், அப்புறம் என்ன பாருங்க. இங்க அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் இங்க வாசிக்கும் பொழுது இங்க ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் மேல் வீட்டறையிலே 120 பேர் கூடியிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறாங்க. அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் சொல்றாங்க, இவங்க என்னப்பா நம்ம ஜென்ம பாஷையில பேசுறாங்களே, நம்ம முன்னோர்கள் பேசின வார்த்தையில பேசுறாங்களே சொல்லி அவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்ப பேதுரு எழுந்து பிரசங்கிக்கிறார். அப்ப 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். சபையின் வளர்ச்சி அதிகமாய் பெருகி கொண்டு போகிறது. இதையெல்லாம் பார்த்து பார்த்து நல்லா புரிஞ்சுக்கங்க, வளர்ச்சி எங்க இருக்கோ அங்க பிரச்சனை வரும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்க வளர்ந்தீங்கன்னா, ஐயா என் வீட்டில் ஒரே தொல்லை, அப்ப நீ வளர்றன்னு அர்த்தம், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார்னு அர்த்தம். இங்க சபை பெருகுதுங்க, பயங்கரமா பெருகுது. சபை பெருக 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 பிசாசு சந்தோஷப்படுவானா கோவப்படுவானா? இப்ப என்ன ஆகுதுன்னா, ஏரோது ராஜா மூலமாய் சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்குகிறான். அப்ப யாக்கோபு
அவனை என்ன பண்றாருன்னா இந்த ஏரோது கொலை செய்கிறான். நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த கொலை பண்ணிட்ட பிறகு அங்க இருக்கிற விசுவாசிகளுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கணும்? ஒரு பாஸ்டர் சாவடிச்சிட்டாங்கப்பா, விசுவாசிகள்லாம் எப்படி இருக்கும்? பயமா இருக்கும். இப்போ புளியாந்தோப்புல ஊழியம் இருக்கு வச்சுங்களா, புளியாந்தோப்பு, கன்னிகாபுரம், ஓட்டேரியில் ஒரு சபையில் ஒரு ஊழியக்காரர் ஏதோ ஒன்று சண்டையில் ஏதோ ஒன்று ஆகி அவர் மறிச்சிட்டார். அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் ஒரு பக்கம் பதறுவாங்களா இல்லையா? ஆவாங்களா இல்லையா? இப்போ உங்கள் சபையில் உங்கள் பாஸ்ட்டுக்கு ஜுரம், சபைக்கு வரலாமா, இந்த வாரம் வீட்டில் படுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் உமக்கு நன்றின்னுவீங்களா? அப்படி எதனா சொல்லுவீங்களா? இல்லை. இங்கே பாஸ்டர் போட்டு தள்ளிட்டாங்க, செத்துட்டாரு. யாக்கோபு இல்லை. ஆனால் வசனம் சொல்லுது இவ்வளவு சம்பவத்திலையும் பேதுருவை மறுபடியும் கைது பண்ணுறாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுங்க, யாக்கோபு செத்துட்டாரு, நெக்ஸ்ட் யாரை பிடிக்கிறாங்க? பேதுருவை கைது பண்ணுறாங்க. பேதுருக்கு எப்படிப்பட்ட ஒரு மைண்டு இருக்கும் நீங்கள் சொல்லுங்களேன்? பேதுருவை பிடிச்சிட்டாங்க, ஆஹா இப்போதான் யாரை கொலை பண்ணாங்க? யாக்கோபை கொலை பண்ணானுங்க. நெக்ஸ்ட் டார்கெட் யாரு தான்? நம்மளை தான் போடுறாங்க, நம்ம இன்னும் செத்துருவோம். ஆனால் அப்படிலாம் பேதுரு நினைக்கல. இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா கவனிங்க, யாக்கோபை பட்டயத்தினால கொலை செஞ்ச பிறகு சபையில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விதமாக நினச்சி பாருங்க, சபையில் 2 கூட்டம் இருப்பாங்க. யாக்கோபு சபையில், நம்ம சபையில் சொல்ல நீங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்புறம் ஐயோ இவர் வந்தார் ஏதோ எங்களை திட்டு போயிட்டாரு, உங்களை நான் ஒன்றும் திட்டல. யாக்கோபு சபை எல்லாம் சொல்லுங்க, வாங்க எல்லாம் எருசலேமுக்கு போயிடுவோம். யாக்கோபு நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. கன்னிகாபுரத்தில் இருக்கிறவங்க உங்களை சொல்லவே இல்லை. சென்னை, இது என்ன சென்னை? கன்னிகாபுரம் சென்னைண்ணா 12 இருக்கிறவங்கள சொல்லாமா? நான் எருசலேமுக்கு போயிட்டேன். சில நேரத்தில் நம்ம சொல்லிடுறோமா இவர் வந்தார் எங்களை திட்டு போயிட்டாருன்றது? இல்லை. இப்போ யாக்கோபு சபையில் 2 பேர் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. ஒரு சிலர் ஐயோ நல்லா ஊழியம் பண்ணாரு, நல்ல அற்புதம்லாம் செஞ்சார், இன்னைக்கு எங்கள் பாஸ்டரு இல்லையே அப்படின்னு கண்டிப்பாக வருத்தப்பட்டிருப்பாங்களா? இன்னொரு கூட்டம் எனக்கு அப்போவே தெரியும் என்ன ஆட்டம் ஆனான் தெரியுமா, அப்பப்போ வா சர்ச்சுக்கு வா. ஏன் பாஸ்டிங் பிரேயர்ல ஃபோன் போட்டு இதில் குரூப் வேறு எங்களை தான் கூப்பிட்றாரு டார்கெட். ஏன் பக்கத்தில் அவங்க போகிறாங்களா? அவங்கள கூப்பிட்றதே இல்லையே. நீங்கள் நல்லவங்க, அதான் சொல்லிட்டோம் உங்களை சொல்ல. யாக்கோபு செத்ததுக்கு சொல்கிறேன். ஒரு கூட்டம் எனக்கு அப்போவே தெரியும், வாயுமா ஜாஸ்தி, அவருக்கு நடக்கணும், அப்போ எப்போ அவர் போட்டு தள்ளுறோம் நம்ம ஒரு சபையை ஸ்டார்ட் பண்ணுவோம், செஞ்சுருவோம் அப்படின்னு ஒரு கூட்டம் அப்படி தெரிஞ்சிருக்கும். சில ஆட்கள் நல்லா பண்ணியிருந்தாரு பாவம் ஏதாவது செய்வோம் அப்படின்னு. இப்போ இந்த சூழ்நிலை நல்லா புரிஞ்சுங்க, பேதுருவையும் கைது பண்ணுறாங்க. இப்போ ஜனங்களுக்கும் சரி அங்கே இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய பதட்டம் உண்டாகும். ஆனால் வசனம் சொல்லுது பேதுருவை சிறைச்சாலையில் வச்சான். பேதுரு பெரிய மிலிட்ரி மேன் கிடையாதுங்க. என்ன மேனு? சாதாரண மீன் பிடிக்கிற தொழிலை செய்தவன். ஆனா இந்த மீன் பிடிக்கிற தொழிலை செஞ்ச இந்த பேதுருக்கு மேல ஒன்னு இருந்தது, அது அபிஷேகம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன இருந்தது? தொழில் என்ன? மீன் பிடிக்கிற வேலை. ஆனா உள்ள இருக்கிறது ஃபயர். எல்லாம் சொல்லுங்க, உள்ள இருக்கிறது ஃபயர், அபிஷேகம். இந்த அபிஷேகம் என்ன பண்ணுதுன்னா ஏரோது ராஜாக்கு ஒரு பயத்தை உண்டாக்கி, எப்பா இவனை சாதாரணமா சிறையில் வைக்காத, 4 வகுப்பு வசங்களிலே அவன் 4 அடுக்கு பாதுகாப்புல உள்ள இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சில நேரம் நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் நம்மளுக்கு தெரியுதே கிடையாது. நம்ம சாதாரணமா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் வந்தேன் ஜோம் பண்ணேன் அவள் தான் ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். இல்லம்மா, உன் அபிஷேகம் விலையேற பெற்றது. ஆண்டவர் தந்திருக்கிற உன் அபிஷேகத்தினால் பிசாசு நடுங்கும். நீ ஜபிக்கும் போது பக்கத்து தெருவா இருக்கட்டும், எதிர்த்து தெருவா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எங்கேயோ தூரமா இருக்கிற குடும்பமா இருக்கட்டும், நீ இங்க அவங்களுக்காக ஜபித்தால் அந்த வீடு அசையும், அந்த வீட்டுல அற்புதம் உண்டாகும், ஒரு அதிசயம் உண்டாகும். பாருங்க, எதிராளிக்கு தெரியுது நம்ம பலம், நமக்கு தெரியல. யாருக்கு தெரியுது? சத்தமா சொல்லுங்க, யாருக்கு தெரியுது? ஆனா நம்ம எப்படி ஆயிட்டு தெரியுமா? ஆண்டவரே, நான் கந்த துணி ஆண்டவரே, நான் அழுக்கு துணி ஆண்டவரே. நான் அழுக்கு துணியை உன்னை அவனா வீட்டில் வைப்பானா? நீங்க நினைச்சு பாருங்களேன். நான் தூசி ஆண்டவரே, என்னவா நான் குப்பை ஆண்டவரே, கட்டி தான் போடணும் கார்பரேஷன்ல. நம்ம ராஜா விட்டு பிள்ளை, நம்புறீங்களா? நம்மலாம் யார் வீட்டு பிள்ளை? எங்க அப்பா ரொம்ப வசதியானவர் வச்சுங்களேன். எங்க அப்பா ராஜாங்க, பிள்ளை யாரு? பிள்ளை யாரு? சேவகனா? ராஜா. ஒரு கதை உங்களுக்கு சொல்றேன். ஒரு ராஜா என்ன பண்ணாரா, ஒரு பெரிய பணக்காரர், நான் இந்த சொத்தெல்லாம் வித்துறேன், யாருக்கு வேணுமோ
அவங்க காலையில் திரும்பியும் சொல்லிடுறேன், நான் உங்களை பற்றி சொல்ல 6 மணிக்கு, எத்தனை மணிக்கு? அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு யாரெல்லாம் வரீங்களோ வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருள் என்ன வேணுமோ நீங்கள் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு இந்த தண்டாரம் அடிப்பாங்க பார்த்துக்கிங்களா ஊர்லாம். சொல்கிறது என்னன்னா, ராஜா தன்னுடைய சொத்தை விற்கிறாரு, எல்லாத்தையும் வரவங்களாம் கொண்டு போகலாம், யாரெல்லாம் காலையில் வரீங்களோ 6 மணிக்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்ன பிறகு முன்சாமி தூரமாக நின்று சொல்கிறார். என்ன இருக்கிறீங்களா முன்சாமி? அப்பா முன்சாமி சொல்கிறாரு, தூக்கு, கட்டில் தூக்கு. என்ன தூக்கு? கட்டில். அந்த அக்கா சொல்லுது, ரீட்டா அக்கா சொல்லுது, ஏய் பீரோவை தூக்கு. உணரக்கா கோமதி அக்கா சொல்லுது, இல்லை இல்லை அந்த ஊஞ்சலை தூக்கு. எல்லாம் சொல்லிருக்கிறாங்க. எப்போ? நாளைக்கு. எல்லாம் சொல்லுங்க, நாளைக்கு. ராத்திரி தூங்குவானுங்கன்றீங்க, தூங்கி இருப்பானுங்க. அவன் வீட்டில் அம்மா சொல்லியிருக்கோம், ஒய்ஃப் சொல்லியிருக்கோம், அவன் 5:45 ஏஞ்சி கொடுத்துக்குள்ள நீ இன்னைக்கு 5 மணிக்கெலாம் ஏஞ்சி ஓடு, கேட்டில் போய் நின்று. ஏன்னா நமக்கு தெரியும் வெள்ள நிவாரணம் எப்படி வாங்கணும்னு. ராத்திரி எல்லாம் இங்கே ரேஷன்களே படுத்தணுங்கல்ல. இப்ப ராஜா சொல்லிட்டாரு. ஆனா ராஜா நல்லா நிம்மதியா தூங்குறாரு. ஏன்னா அவருக்கு ஆசை இந்த ஜனங்க, இந்த ஊர் மக்கள் கொண்டு போனேன்னு. காத்தால 6 மணி கூட ஆகலைங்க, 3 மணிக்கெல்லாம் உட்காந்துக்கிறாரு டீ சொம்பு வச்சுக்கின்னு. திறந்துட்டாங்க. நம்ம ஊரில் தான் புளியாந்தப்பில் 3 மணிக்கெல்லாம் டீ கடை திறந்துருமே. டீ எல்லாம் வச்சு நின்றுக்கிறார். 5வது 4வது 4வது கூட்டம் வந்துகிட்டே இருக்கு. கரெக்டாக 6 மணி அவன் தண்டாராட்சி சொல்லி கேட்டை திறந்தான் பாருங்க. அந்த தண்டாராட்சம் எங்கே இருந்தானே தெரியல, அவனை தூக்கின்னு போயிட்டுக்கிறாங்க தனியா. கூட்டம் ஓடி அவன் கட்டில் எடுக்கிறான், பீரோவை எடுக்கிறான், அதை எடுக்கிறான், இதை எடுக்கிறான். ஒருத்தர் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், அதை தூக்கலாம் இதை தூக்கலான்னு. இவன் எடுக்க போகிறான், இது எந்த. இன்னொருத்தவன் கட்டில் தூக்க போகிறான், இது எங்கள் தங்கச்சி பிள்ளைக்கு. சொத்தை அங்கேயே பிரிச்சுக்கிட்டானுங்க எல்லாரும். ஒருத்தன் பார்த்தான், இது யார் தான் நமக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு சொல்லி ஒருத்தன் ராஜாவை தூக்கிட்டான். என்ன பண்ணிட்டான்? ராஜாவே தூக்கிட்டான். தூக்கல பிறகு ராஜா சொல்றாரு, எப்ப இவன் என்னை தூக்கினானோ இந்த சொத்து ஒன்றும் நான் பத்திரம்லாம் போடல, இப்ப எல்லாம் இதெல்லாம் இருக்குது, எதை வேணும் கேட்டோமோ நீங்க எல்லாம் சொத்து பொருளுகள் எடுத்தீங்க. இவன் கட்சியில் ராஜாவே தூக்கினபடியால் இந்த சொத்தெல்லாம் அவனுக்கு தான் கொடுத்துட்டாரு. ஏன்னா அவன் விஷயக்காரன். என்னக்காரன்? காரியக்காரன். நமக்கு சில நேரம் ஜெபம் பண்ணுறதுல கூட விஷயமே தெரில. நம்ம ரொம்ப சாதாரணமாக பாருங்க, எதை பண்ணமோ அதை செஞ்சா நம்ம தூக்க வேண்டியவர், தொட வேண்டியவர் ஆண்டவர் தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவன் பார்த்தான், இந்த பொருள் எல்லாம் யார் பேர் மேலே இருக்குது? ராஜாவே தூக்கிட்டா பொருள் நமக்கு தானே. பார்த்தான், எல்லாத்தையும் வைங்க வைங்க வைங்க. கட்சியில் ஒருத்தன் வந்தா தூக்கின்னு அப்படியே போயிட்டான். நான் விசுவாசிக்கிறேன், இந்த 7வது நாள் பாஸ்டிங் பேரில் அப்படித்தான் யாராவது வந்துருந்தீங்கன்னா மொத்தமாக தூக்கிட்டு போயிடுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ சபையில் சிலரை துன்பப்படுத்த தொடங்கும் பொழுது சபையே ஒரு ஆட்டம் காணுது. அப்போ பேதுருவை கவனிங்க, சிறைச்சாலையில் வைக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரரை சிறைச்சாலையில் வச்ச உடனே விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு என்ன கவனிங்கம்மா, குழந்தை பாத்ரூம் போயிடும். என்ன பாருங்க, எல்லாம் கண்ணு வரும் அப்படியே போகுது. என்ன பாருங்க, ஒரு ஊழியக்காரர் பேதுருவை சிறைச்சாலையில் வச்சுட்டாங்க. விசுவாசிங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஐயோ பாஸ்டர் தூக்கிட்டாங்க, இனி யாரும் சபை நடத்துவா? ஒருவேளை அந்த சபையில் யாராவது மூர்க்கமா ஒரு மாதிரி பாஸ்டருக்கும் அவருக்கும் ஒரு மாதிரி இருந்தா, எனக்கு அப்பயும் தெரியும் அவரை தூக்குவார், இனிமேல் நான் சபை நடத்துறேன்னு அவர் பாட்டு பாட வந்துடுவார். இல்லைன்னா அந்த சபையில் பெரிய குழப்பம் ஒடி உண்டாகும். ஆனால் சிறைச்சாலையில் பேதுரு போயிட்டார். இங்கே சில காரியங்களை சபையின் விசுவாசிகள் செய்கிறார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சபையில் நமக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொன்னால், சபையில் ஒரு அதிசயத்தை நடப்பிக்கணும்னு சொன்னால், இங்கே விசுவாசிகள், பேதுருவின் சபையின் விசுவாசிகள் சில காரியங்களை செய்கிறார்கள். அந்த காரியங்கள் செய்தவுடனே ஒரு மாற்றம் வருகிறது. இப்போ அதை தான் நம்ம செய்ய போகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். போதும். ஊழியக்காரரு ஜெயிலில் இருக்கிறாரு. இனி திரும்பி வருவாரா வரமாட்டாரா தெரியல. யாக்கோபையும் கொலை செஞ்சிட்டாங்க. அடுத்தது நம்ம பாஸ்டர் உயிரோட வருவாரா கூட தெரியல. ஆனா இந்த ஏரோது ராஜாக்கு எண்ணமெல்லாம் என்ன சொன்னா, இந்த பேதுருவையை பஸ்கா பண்டிகைக்கு அப்புறம் எல்லார் மத்தியிலும் கொண்டு வந்து எல்லாருக்கும் வேடிக்கை பொருளாய் காட்டி இவனை கொலை செஞ்சுட்டா
இந்த கிறிஸ்துவம் அழிஞ்சிரும், சபை அழிஞ்சிரும் அப்படின்ற ஒரு எண்ணம். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க, எத்தனையோ பெரிய பெரிய ஆட்களை பார்த்து விட்டாச்சு, இன்று வரை கிறிஸ்துவர்களை ஒன்றும் செய்ய முடியல. வராமன் சொல்லுங்களேன். சபையை ஒன்றும் செய்ய முடியல. காரணம், இது கர்த்தராகிய இயேசுவின் மீது கட்டப்பட்ட அஸ்திபாரத்தின் சபை. ஹல்லேலூயா. இந்த சபையை ஒன்றும் பண்ண முடியாது, தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு பெரிய ஆமென் சொல்லுங்களேன். இப்போ ஏரோதுக்கு அதான் எண்ணம். இப்ப சபையில எல்லா ஜனங்களும் முதலாவது பேதுருவுக்காக ஊக்கமாய் ஜெபித்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஊக்கமாய் ஜெபிக்கணும். என்ன பண்ணணும்? ஊக்கமாய் ஜெபிக்கணும். இந்த தடகள போட்டி, இந்த பெரிய என்ன சொல்லுதுன்னா காம்படிஷன்லாம் நடத்துவாங்க. அப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்குவாலிஃபைட் பண்ணுவாங்க. இல்லைப்பா நீ வேணான்னு சொல்லிடுவாங்க. காரணம், இவன் ஊக்க மருந்து நிறைய பயன்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி அவனை சேர்க்க மாட்டாங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு அவனை விட எக்ஸ்ட்ரா எனர்ஜி ஒன்று வந்துருச்சுன்னா, அந்த கவர்மெண்ட்டும் சரி எல்லா ஆட்களும் சரி, இவன் சரியாகவே ரொம்ப மனுஷனை விட ஆக்டிவாக ரொம்ப இருக்கிறானே, அப்போ இவன் ஏதோ என்ன பண்ணியிருக்கிறான், மருந்து எதோ எடுத்துருக்கிறான், அவனை செக் பண்ண சொல்கிறாங்க. இது உலகம் சொல்லுது. ஆனால் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, ஒரு கிறிஸ்துவ பிள்ளை, ஒரு சபையில் இருக்கிற விசுவாசி, சபையில் ஊழியம் செய்கிறவர் யாரா இருந்தாலும் உங்க ஜபம் எப்படி இருக்கணும்னு சொன்னா, வெறும் ஜபமாய் அல்ல, அது ஊக்கமாய் அதிகாரத்தோடு இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஊக்கமாய் இருக்கணும். யாக்கோபுல அதான் வாசிக்கிறோம், ஊக்கமுள்ள ஜபம் மிகவும், சத்தமா சொல்லுங்களேன், ஊக்கமுள்ள ஜபம் மிகவும் பலனுள்ளது. எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் மழை பெய்யாதபடி கருத்தா ஜெபம் பண்ணார், மழை பெய்யும்படி கருத்தா ஜெபம் பண்ணார். அப்ப ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் ஊக்கமாய் ஜெபிக்கணும். ஜெபிக்கணும், ஜெபிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஆண்டவரோடு பயணிக்கிறவர்களாய், ஜெபிக்கிற பிள்ளைகளாய், கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு அசைவை உண்டாக்குவார். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே அவர் இரா முழுவதும் ஜபிக்கிறாராம். வேர்வை துளி எப்படி வருதான்? ரத்தம் போல வருதான். ஊக்கமாய் ஜபித்தாராம். அப்போ ஊக்கமுள்ள ஜபம் எப்படிப்பட்டது? மிகவும் பலனுள்ளது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம ஜபிக்கிற ஜபம் மிகவும் பலனுள்ளது. அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்ணுகிறோம் தெரியுமா? நம்ம ஜபம் எப்படி ஆயிடுச்சுன்னா, என்ன ஆசீர்வதி, என் பிள்ளைகளை ஆசீர்வதி, குடும்பத்தை ஆசீர்வதி, இயேசுவின் நாமத்தினால ஆமென். இந்த ஜபத்துக்கு அவர் அற்புதம் செய்யலாம் கோச்சுக்கிறது. நீ நினச்சி பாருங்களேன், உங்கள் அப்பா கிட்ட எப்பா எனக்கு ஒரு 1000 ரூபாய் காசு கொடுப்பா அப்படின்னு ஒரு வாட்டி கேட்டு அமைதியாக விட்டுட்டா, அவர் கொடுக்கலனா கேள்றான்னு வர. ஆமாம் தானே? இன்னும் ஒரு வாட்டி கேட்டு நீ விட்ட, நீ அதோட கேட்கவே இல்லை, அதான் நான் செலவு பண்ணிட்டேன்னு வர. பார்த்துக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட எப்படி ஆகிட்டேன்னா, அவர் நமக்கு என்னவோ வேலை செய்கிற மாதிரி நம்ம நினச்சினுக்கிறோம். சில நேரம் அந்த விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு நீங்கள் நல்லவங்க, உங்களை சொல்ல என்ன நினைப்புனா, என்னால் தான் இந்த சபையை ஓடுது தெரியுமா, நாங்கள் இல்லை சர்ச்சில் ஆளே இருக்காதுங்க, நாங்கள் தான் இதை பயங்கரமாக நடத்துகிறோம். இல்லை ஆண்டவருக்கு ஒரு சவுல் இல்லைன்னா இன்னொரு தாவீது ரெடியாக தான் இருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ வசனம் சொல்லுது ஊக்கமாய் ஜபிக்கிறது. உங்கள் ஜபம் எப்படி இருக்குன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ஜப விண்ணப்பம் சபையில் சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். விண்ணப்பம் சொல்லுவாங்க. அருமையான சிஸ்டர் உங்கள் பேர் என்ன சிஸ்டர்? ஸ்வேதாவா? சுனிதா சிஸ்டர் சுனிதாக்காக நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தப்பாக கூட தான், சுனிதாக்காக ஜெபம் பண்ணோம். அந்த சிஸ்டருடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, எல்லாருக்காக, எல்லா தேவைகளுக்காக ஜெபம் பண்ணோம். எல்லாரும் என்ன தான் பண்ணி ஆகணும்? ஜெபம் பண்ணணும். ஆனால் ஒரு சிஸ்டர் ஜெபமே பண்ணார். அந்த சிஸ்டர் இங்கே இல்லை சொல்கிறேன், ஜெபமே பண்ணாது. ஏன்னா நான் எங்கே ஜெபம் பண்ணி இது ஆசீர்வாதம் ஆயிடுச்சுன்னா பயம். அதனால ஜபம் எப்படி இருக்கு தெரியுமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்போ அந்த சிஸ்டர், அந்த எக்ஸ் சிஸ்டர் இருக்கிறாங்களே, மேரி வச்சுங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ மேரி சிஸ்டருக்கு பாயிண்ட் போகும்போது மேரி சிஸ்டர் அப்படி ஆகணும் ஆண்டவரே, ஆமேன் ஆண்டவரே. இப்போ அந்த அம்மாவுக்கு பாயிண்ட் வந்து ஆமேனு. இப்போ அந்த அம்மா குடும்பத்துக்கு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க கர்த்தாவே செய்யுங்க ஆண்டவரே. ஆனால் இதே பாயிண்ட் அவங்களுக்கு போச்சு வச்சுக்கலேன், செய்யாதீங்க ஆண்டவரே. எப்படி அவங்களுக்கு நம்ம ஜபம் ரொம்ப சீப்பாக மாறிச்சு. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஜபம் என்பது ஆண்டவரோடு பேசுவது. அல்லேலூயா. நம்ம எந்த சூழ்நிலை பாருங்க, இது ஒரு குடும்பம், நம்புறீங்களா? இந்த சபை என்னது? ஒரு குடும்பம். ஒருவேளை நீங்கள் பிறந்தது வேற இடமா இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தம் இரு திறத்தாரையும் கர்த்தர் ஒன்றாக்கினார். நம்மெல்லாம் ஒரே குடும்பம். அப்ப இந்த குடும்பமா இருக்கிற நம்ம எல்லாம் சேர்ந்து ஜபிக்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு அசைவு உண்டாகும்.
இந்த இடத்துல கர்த்தர் அற்புதம் செய்வார். அப்போ எப்படிப்பட்ட ஜெபத்தை நம்ம ஜெபிக்கணும்னா ஊக்கமாக ஜெபிக்கணும். பைபிளை பாருங்க, ஆண்டவர் சவுலை தள்ளிட்டார். காரணம், அவன் ஆண்டவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியாம ஆண்டவர் எதெல்லாம் அழிக்க சொன்னார் அழிக்காம சிலவற்றை எடுத்து வச்சிட்டான். அதை பார்த்த பிறகு ஆண்டவர் சொல்றாரு, இனி இஸ்ரவேல் தேசத்துக்கு சவுல் ராஜா இல்ல, தாவீதை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். இப்ப ஏற்படுத்தின உடனே வசனம் சொல்லுது, சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை தேடி போறார், எங்க இருக்கிறான் சொல்லி. ஆனா இந்த சவுலுக்கு எண்ணம் எல்லாம், நம்ம யுத்தத்துக்கு போயிட்டோமே, நம்ம பெரிய வெற்றி பெற்றுட்டோமே அப்படி சொல்லி ஒரு பெரிய கொடி கம்பத்துல நட்டுட்டு அவர் ஒரு பக்கமா ஜாலியா போயிட்டு இருக்கிறாரு. அப்ப போய் கேட்கும் போது இந்த சவுலு ஒத்துக்கு இருந்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வீட்டில் சில ஆடு மாடெல்லாம் மறைச்சு வச்சுட்டு இங்கே வந்து பேசிட்டு இருக்கிறார். ஏய் உள்ள நல்லா சத்தம் கேட்குது அப்படின்னு சொன்னா இது ஆண்டவருக்கு தேவைப்படுமே. சில நேரத்தில் நம்ம ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது ஆண்டவருக்கு. அவர் இதை கேட்குறாருப்பா, அவர் இதை விருப்பப்படுறாருப்பா, அவர் கேட்டு கூட இருக்க மாட்டார் ஏசப்பா. நம்ம அதெல்லாம் கொடுக்குறோன்னு ஏமாத்தினே இருப்போம். இப்போ அதே போல சவுல் இதே கதை சொன்னார் பாருங்க. உன்னை சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, இனி தேசத்துக்கு நீ ராஜா இல்லை, கர்த்தர் உன்னை புறம்பே தள்ளினா. இதெல்லாம் சொல்லிட்டு கூட இந்த சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு மனசு ஒத்துக்கல. ராத்திரியெல்லாம் போய் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே ஒரு விஷயம். ஏன்னா முதல் ராஜா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்களேன். ஒரு தேசத்துக்கு முதல் ராஜா விழுந்துட்டான் அப்படி சொன்னாலே தேசத்துக்கு ஒரு கலக்கம் உண்டாயிடும், தேசத்துல ஒரு பெரிய குழப்பம் உண்டாயிடும். ஆனால் சவுலுக்காக சாமுவேல் தீர்க்கதரிசி ராம் முழுவதும் ஜெபிக்கிறார். அப்பதான் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்றாரு, நான் மனமாற மனுபுத்திரன் அல்ல, பொய் சொல்ல மனிதன் அல்ல சொன்ன உடனே. ஆனால் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலுக்காக ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணார். பாருங்க, அழிக்கப்பட்டவன் விழுந்து போனவன் ஆனாலும் ஜெபிக்கிற மனுஷன் அவனுக்காக ஜெபம் பண்ணுவான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை நமக்கு பிடிக்காத ஆளா இருந்தாலும் சரி, நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை, நம்ம வாயிலிருந்து வர வார்த்தை மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறதும் மற்றவங்க நல்லா இருக்கிறதும் அவங்களுக்காக ஜெபிக்கிறதா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாங்கள் ஊக்கமாக ஜெபம் பண்ணுவோம். எப்போ? இந்த 7வது நாள் முடிகிற வரைக்கும். முடிஞ்ச பிறகு எங்கள் வேலையை நாங்கள் பார்ப்போம். எப்பவுமே தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த உபவாசம் ஜெபம் முடிஞ்ச பிறகும் சரி, ஊக்கமாக ஜெபம் பண்ணு. 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் உண்மையாக ஜெபம் பண்ணு. கர்த்தர் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையில். சில பேர் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டிங் ப்ரேயர் நம்ம வந்திருப்போம், வந்து நல்லா ஜெபம் பண்ணி கூடி நல்லா சந்தோஷமாக ஜெபம் பண்ணிட்டு அப்படியே வெளியே போவோம். வெளியே போன பிறகு ஒரு அக்கா ஒரு சிஸ்டர் அந்தபடியாகி அப்படியே கடந்து வந்து, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். என்னக்கா கால் வலி சொன்னேன். உடனே அந்த அக்கா என்ன சொல்லணும்? நல்லா இருக்குன்னு தானே சொல்லணும். இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னும். ஆனால் இதே அக்கா சொல்லும், அந்த டாக்டர்கிட்ட போயேன், நல்லா பார்க்குறாருமா. எப்படி பார்க்குறாரா? நல்லா. அப்போ என்னாச்சுன்னா இயேசுவை டம்மி ஆக்கிடுது டாக்டர். தூக்கி வச்சு அவர் கொடுக்குற மாத்திரை ஒரு வேளை தான், ஒரே வேலை ஒரு நாள் போயிடுவேன், ஒரு வேளை தான். அதை போட்ட உடனே எங்களுக்கு நல்லா ஆயிடுச்சு, கையெல்லாம் பாரு நல்லா ஆயிடுச்சு. சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணு, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதுவும் ஊழியக்காராக இருக்கிற எங்களுக்கு தான் கஷ்டமே. அது இதுக்கு ராத்திரி முழுவதும் நாங்கள் ஜெபம் பண்ணி இருப்போம். காலையில் இதுதான் ஃபோன் பண்ணி சொல்லணும், இப்போ பரவாயில்ல நான் நல்லா ஆகிட்டேன்ப்பா. சரி, இப்போ நாங்கள் கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? இவங்க பிக்கு பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் நல்லவங்க திரும்பி சொல்லிட்டு உங்களை சொல்ல, இப்போ இவங்க பிக்கு பண்ணுவாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்லப்பா சார், முன்னத்துக்கு பரவாயில்ல. அந்த டாக்டர் கிட்ட போனியே, அது நல்லா பார்க்குறாரு டாக்டர், சூப்பராக. ஏசப்பாக்கு எப்படி இருக்கும்? கோவம் வருமா? சிஸ்டரே சொல்லிட்டான் கோவம் வரும், எனக்கு தெரியல. சொல்லுங்க, பக்கத்தில் ஊக்கமாய் ஜெபிக்கணும். சத்தமாக சொல்லுங்களேன். பேதுருவுக்காக சபையார் என்ன பண்ணாங்களா? ஊக்கமாய் ஜெபம் பண்ணாங்க. 2வது பேதுருவுக்காக என்ன பண்ணாங்க? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12:12 வாசிங்களேன். போதும். அநேகர் கூடி ஜெபம் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? முதல்ல சொன்ன ஊக்கமாய் ஜெபித்தார்கள். 2வது பேதுருவுக்காக கூடி ஜெபம் பண்ணாங்க. நீங்க இந்த ஊக்கமாய் ஜெபம் பண்ணீங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. இப்ப பாருங்க, பேதுரு 4 வகுப்புல அவரை சிறைச்சாலையில போர் சேவரில் காத்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த ஏரோதுக்கு ஒரு பயம்தான், ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் வெளியே தப்பிச்சிருவான், இவனை பத்திரமா பார்த்து வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி. ஆனா வசனம் சொல்லுது, இந்த சபையார் ஜபிக்க ஜபிக்க அங்கே சிறைச்சாலையிலே தூதன் வந்து பேதுருவுடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு
ஒரு தரிசனம் காண்கிற வண்ணமாய் அவன் சாலையிலே நடந்து வந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பெரிய அற்புதம். நினைச்சு பாருங்களேன். ராத்திரி தூங்கிட்டு இருக்கிறோம். அதான் சொன்னேன், இந்த ராத்திரி கர்த்தர் அநேக அற்புதங்களை இந்த சபையிலே செய்ய போகிறார். அநேக காரியங்களை கர்த்தர் கட்டவிழ்க்க போகிறார். நினைச்சு பார்க்க முடியாத ஒரு காரியம். ஐயோ, பயங்கரமான கட்டுல, பயங்கரமான போராட்டத்தில், பயங்கரமான விக்கிரகத்தில், பயங்கரமான பில்லி சூனியத்தில் நாங்கள் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறோம் என்று சொல்லி யாராவது சொல்லுவார்கள் என்று சொன்னால், கர்த்தர் இன்னைக்கு அப்படிப்பட்ட கட்டுகளை என் தேவன் எல்லாவற்றையும் ரீமா ஷபா தானா ரூபா தானாபோ ரியாந்தானாபோ கர்த்தர் உடைக்க வல்லவர். அல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்களேன். 12ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுரு விழாவிலே தட்டி, எங்க தட்டி? விழா எங்க இருக்குது? விழா எங்க இருக்குது? அதான் எடுத்துட்டீங்களா ஆண்டவர் என்றீங்களா? ஆம்பளைங்களா? அதான் தூக்கிட்டீங்களா ஆண்டவர் என்றீங்களா? நான் எங்க கிட்ட தான் இருந்ததுமா. அம்மா எங்க கிட்ட தான் இருந்தது. குடம் தூக்கிட்டு போறீங்க தெரியுமா? நாங்கள் குத்தத்தான் உங்களுக்கு. சும்மா தண்ணி தூக்குனா நாங்கள் குத்துக்கிறோமே, தூக்கிட்டு போங்க. சும்மா சொன்னோம்மா. விழா எலும்பில் தட்டுறாரு. ஏன்னா அவ்வளோ தூக்கம். நல்லா புரிஞ்சுங்க. யாக்கோபா போட்டு தள்ளியாச்சு. நெக்ஸ்ட்டு யாருக்கு டார்கெட்டு? பேதுருக்கு. இந்த மனுஷனுக்கு எப்படிமா தூக்கம் வருது? நீங்களா நினச்சி பாருங்க. ஸ்டான்லியில் டாக்டர் சொல்லிட்டாரு, இன்னும் 2 நாள் தான். ஆயா சொல்லும், தம்பி ஜமாலியில் போய் கறி வாங்கி வந்துருப்பா, சூப்பை போட்டு குடிச்சிடற. ஆயா கட்சியாக சாப்பிட்டு பாய் கட்டில் அந்த பிரியாணி வாங்கி வந்து குத்துரு. ஆசையாக சாப்பிட்டு இப்படியே உயிரை விட்டுறம்பா. உங்களெல்லாம் பார்க்கணும் போல இருக்குது. ஆயா கூப்பிடனா கூட மூக்கில் டிவி வச்சுருக்கோம். ஆயா அது கூப்பிடனா கூட நம்மளே கூட. ஆயா லாஸ்ட்டாக உங்களெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்படுது. பேசியிருக்காது. நம்ம எல்லாம் போய் நிற்போம். ஆயா பார்க்கணும், நம்மளை எல்லாரையும் பார்த்துட்டு அப்புறம் ஜீவனை விட்டுரும். ஆனால் கடைசி ஆசை எல்லாரையும் ஆயா பார்த்துருச்சு தெரியுமா அப்படின்னு. ஆயா நினப்பில் பார்க்குதோ இல்லை சுய நினைவில் பார்க்குதோ நமக்கு தெரியாது. பார்த்துச்சா அவ்வளோதான். ஒரு ஆள் சாக போகிறேன் அப்படின்னு சொன்னால் ராத்திரி நமக்கு நல்ல தூக்கம் வருமா? நினச்சி பாருங்களேன். தூங்குவீங்களா? உங்கள் வீட்டுக்கார நிம்மதியாக விடுவீங்களா? இல்லை உங்கள் மனைவியை நீங்கள் நிம்மதியாம்மா காலையில் போய்டும் பக்கத்துலேயே உட்காரு, எத்தனை மணிக்கு கூப்பிடுவான்னு தெரில. சில ஆட்கள் சொல்லுவாங்களே, 4 மணிக்கெல்லாம் கயிறை வச்சு சுற்றுறானா. யாரு? ஒருத்தவங்க சொல்கிறாங்க 4 மணிக்கு டெய்லியும் கயிறை வச்சு சுற்றுறானா. ஆனால் இந்த ஆயா எப்படிப்பட்ட ஆயா தெரியுமா? இப்படி இருக்கிற ஆயா மா உன்னை தூக்கினே போட்டுருவாங்க. உனக்கு ஏன் கயிறு? அவன் வேற பாருங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு பாவம் அந்த மாடுக்கு சாப்பாடு குத்துனா இல்லையான்னு தெரில, எங்கேருந்தோ கூட்டு வந்து கயிறை பூச்சி சுற்றுறாராம். ஆயா கூப்பிட்றாங்க. இது இங்கே இருந்தாலே பிரச்சனை, அங்கே போய் என்ன பண்ணுதோ தெரில. சாவுனா பயம், ஆனால் பேதுருக்கு பயம் இல்லை. ஏன் தெரியுமா? அவன் அபிஷேகம் பெற்றவன். இந்த காரியம் இவர் யார்கிட்ட இருந்து கத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி நான் தியானிக்கும் பொழுது, இது இயேசுகிட்ட தான் கத்திருப்பார். ஒரு முறை மத்திய மார்க்கில் வாசிக்கிறோம், கடல் கொந்தளிக்கும் போது இயேசு படகுல என்ன பண்ணாராம்? தூங்கிட்டு இருந்தாராம். பார்த்துருப்பார்ல. பாஷை அப்படின்னா ஒர்க்கர் எப்படி இருப்பாங்க? அலைகளை பார்த்து பயப்பட மாட்டாங்க. இன்னைக்கு அதை தான் நான் சொல்கிறேன். நம்ம அப்பா பிரச்சனையை பார்த்து பயப்பட மாட்டார், அமைதியாக இருப்பார், அற்புதம் நடக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பேதுருக்கும் அதான் எண்ணம். என்னை தூக்கில் போட்டாலும் சரி, நான் ரத்த சாட்சியாக மறித்தாலும் சரி, எப்போ அந்த இயேசுவை நான் மறுதலிச்சிட்டு ஓடிட்ட பிறகு என்னை மறுபடியும் தேடி வந்து என்னை அணைத்து எனக்கு அபிஷேகத்தை தந்து என்னை உருவாக்கி இன்னைக்கு 5000 பேர் 3000 பேருக்கு ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும்படியான காரியத்தை செய்து இந்த சபையை உருவாக்கும்படி கர்த்தர் என் மேலே கிருபையாய் வச்சிருப்பாரு சொன்னா, என் உயிர் போனா போட்டுன்னு சொல்ற ஒரு எண்ணம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். மறுதலித்த பேதுரு ஆண்டவர் கொண்டு வந்து அவனை மறுபடியும் ஊழியத்தில் நடத்தினார். அதனால் பேதுருக்கு பயம் இல்லை. ஆனால் சபையாரு சும்மா இல்லை. அதை தான் சொல்ல வரேன். கூடி ஜபிக்கிறாங்க, ஊக்கமாக ஜபிக்கிறாங்க. ஜபிக்க 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 அங்கே அற்புதம் நடக்கிறது. இன்றைக்கி நீங்கள் ஜபிக்கிற ஜபம் உங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கும். நீங்கள் ஜபிக்கிற ஜபம் உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். நீங்கள் ஜபிக்கிற ஜபம் உங்கள் கட்டுகளை உடைக்கும். நீங்கள் ஜபிக்கிற ஜபம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை அது உண்டாக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 2வது, அவர்கள் கூடி ஜபித்தார்கள். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். 4:31. போதும். கூடியிருந்த இடம் அசைந்தது. நீங்க கூடி ஜெபித்தால் இடம் அசையும். நம்புறீங்களா? என்ன பாருங்க, நான் படிச்சுட்டேன், முடிச்சேன். என்ன பாருங்க, நீங்க கூடி ஜெபம் பண்ணா இடம் என்ன பண்ணும்? அசையணும். நம்ம கூடி வந்தாலே பேசிக்கினே இருப்போம். நீங்க நல்லவங்க, மறுபடியும் சொல்றேன். கூடி வரது எதுக்கு? இன்னைக்கு
இந்த சபையில் ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை தரணும்னு பாஸ்டர் ஒரு ப்ரேயரை வைக்கிறார். நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போதே என்ன பண்ணிடணும், வாயை கொஞ்சம் காத்துக்கிட்டு இன்னைக்கு எது பேசினாலும் பேசவே கூடாது ஆண்டவரே, சபையில் வந்தவர் இன்னைக்கு சபையில் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கூடி வந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி நீங்கள் ஜெபித்தால் அந்த இடம் அசையும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் நம்ம என்ன பண்ணினா வரும்போதே எதனா ஒரு கதை பேசினே வருவோம், யாருனா திட்டிக்கினே வருவோம், அது சரியில்லைம்மா இது சரியில்லைம்மா. ஆனால் அந்த சிஸ்டர் தான் இங்கே ஜெபம் பண்ணிருக்கோம், செய்யுங்க ஆண்டவரே செய்யுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் பார்ப்பார், நீ இப்போ செருப்பு போட்டுனேன் அப்பா அங்கே 2 ஆஸ்கார் அவார்டு வச்சுன்னுக்கிறேன், நீ என்னம்மா நடிக்கிற அதை வாங்கிக்கின அப்படியே வீட்டுக்கு போயிடு. அப்படி இல்லைம்மா, நம்ம ஜெபம் எப்படின்னா கூடி ஜெபம் பண்ணணும். வந்த நோக்கம் கூடி பேசுறதுக்கு இல்லை. ஒரு சபையில் நான் பார்த்தேன், நான் சொல்ல மாட்டேன், ஒரு பெண்கள் ஐக்கியம் இங்கே இருக்குதா, சர்ச்சில் இருக்குதா, இருக்குதா, அப்படி சொல்லும் போதே சந்தோஷம் தான். பெண்கள் ஐக்கியம், ஐயோ எல்லாம் என்ன பாக்குறீங்க, ஏதோ சொல்ல போறான்னு ஒன்றும் சொல்ல மாட்டேன் போயிடுது. ஒரு பெண்கள் ஐக்கியம், அந்த ஐக்கியத்தை நடத்துறவங்க வந்து உட்காந்துட்டாங்க, ஒரு ஆளா வருது. அதுல ஒரு ஆள் சொல்லுது, அத்தை கூப்பிடாத பாண்டு, எத்த பாருங்க அதை கூட அத்தை. அந்த அக்காவுக்கு ஒரு பேர் இருக்குது, வீட்டுக்கார இருக்கிறாரு, பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆனா சொல்லும் போது யாரு அத்தை அப்படின்னா. இந்த அம்மாவுக்கு புரியல, எந்த அம்மாக்கு நடத்துறவங்க எதுமா அது, அதாம்மா அது, அதான் எது தொன் பேசினே இருக்குமே. ஆக்சுவலி விஷயம் என்னன்னா இந்த அக்கா தான் பேசினது ரொம்ப நேரம், எல்லாம் பேசி எல்லாம் வந்துட்டாங்க, 2 பேர் வரல. சரி வராத சிஸ்டருக்காக ஜெபம் பண்ணுவோம் அப்படின்றாங்க. இப்போ என்ன சொன்னாங்க, வராத சிஸ்டருக்காக ஜெபம் பண்ணுமா. ஜெபம் பண்ண இருக்கும்போது இந்த அக்கா சொல்லுது, மா ராத்திரி பாத்திரம் அப்படி பறகுது அப்படி பறகுது, அவங்க வீட்டுக்கார் போட்டு ஒரே அடி அது இதுன்னு. இந்த விஷயம் அந்த அக்காவுக்கு மட்டும்தான் தெரியும். இது எங்க நடக்குதுன்னா தெருவு தாண்டி நடக்குது. இது பாஸ்டர் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டீங்கன்னா அப்புறம் வாங்க நான் அப்புறம் சொல்றேன். இதுக்கும் இந்த அம்மாவுக்கும் அங்க இருக்கிறவங்க யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. இந்த ஆல் இண்டியா ரேடியோ அவனு இருக்குது, இது பாத்திரம் அங்க பறக்குது இங்க பறக்குதுன்னு. இப்ப ஜபத்துல கூடி வந்த 15 பேருக்கு இந்த கதை தெரிஞ்சிச்சு. இப்ப இது முடிஞ்சிச்சா, அடுத்த வாரம் இவங்க வந்த நோக்கம் என்ன சொல்லுங்க பாஸ்டர் சொல்லாருவேன். வந்த நோக்கம் நீங்க வாயை திறக்க மாட்டீங்க, தெரிஞ்சு போச்சு. வந்த நோக்கம் கூடி ஜபிக்க. விஷயத்தை வாங்கியாச்சா, இது இப்ப பிரிண்ட் பண்ணுது தினகரன் பேப்பரு. இந்த 15 தெரிஞ்சது பாருங்க, சர்ச்சு ஃபுல்லா தெரிஞ்சிச்சுமா. அடுத்த வாரம் இந்த அக்காவுக்கு திருவிருந்து சபைக்கு வருது. எந்த சபைன்னு கேட்காதீங்க, சொல்ல மாட்டேன். என்னம்மா சண்டையாமே, அவங்க வீட்டுக்காரர் அவங்களும் ஒன்று சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வாரத்திலேயே வராங்க, அவங்க வீட்டுக்காரர் மூஞ்ச பார்க்குறாரு, இவ சொன்னாலா நீ தான் சொன்னியா, எனக்கு தெரியும் அவன் கூட நீ நைட்டில் நின்று அந்த கடையில் டீ கடையில் நின்று பேசும்போது. இந்த அக்கா கேட்குறாங்க, நீ சொன்னியா. விஷயம் யாரும் சொன்னது யார் தெரியுமா, அங்கிருந்த ஒரு தாய். தெரியாத விஷயத்தை இதான் கூடி ஜெபம் பண்றது. இது இல்லை, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வந்த நோக்கத்தையே சில நேரத்தில் மறந்து போயிடும். உள்ள வந்த பிறகு நீங்க ஒரு வார்த்தை அந்த படிக்கட்டு ஏறி வரும்போது சொல்லினோம், என் வாய்க்கு காவல் வேயும். எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரை போட்டு பேச, நீ சோத்திர சொல்லனா கூட பரவாயில்ல, யார் பத்தியும் பேசுறாத. ஜபத்துல வேணாம், முடிஞ்ச பிறகு அவங்களுக்காக ஜெபம். சில பேருக்கு யாருக்கிட்டனா ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு சந்தோஷம், அப்பா கர்த்தர் செய்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. இல்லை, கூடி ஜபத்தால் இடம் அசையணும். நம்ம ஜபிக்கிற ஜபத்தை பார்த்து இந்த இடத்துல பிசாசே அலறணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சரி, நம்ம சொல்லுவோம் பாருங்க, என்ன தெரியலமா ராத்திரி ஒரே சல்லு எனக்கு ஒன்றுமே புரியல, பேய்க்கு எப்படி கால் வந்துச்சுன்னு தெரில, அது எந்த காலில் போய் கொலுசு ஏற்றுதுன்னு தெரில, கொலுசு எப்படி அது காலில் நிற்குதுன்னு தெரில, அதுக்கு யாரு திருவாணியை போட்டு திருப்புறான்னு தெரில, ரொம்ப நாளாக டவுட்டு. இந்த பேய் சல்லு ஏன் அது கொலுசு மட்டும் தான் போடுது, நகை போடாதா? மல்லிப்பூ எங்க பாரிஸில் போய் வாங்கிச்சோ என்ன ஒன்றும் புரியல. இந்த நம்ம எண்ணமெல்லாம் பாருங்க, எதுக்கு சொல்லுனா, நீங்கள் ஊக்கமாக ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த பார்டர்லேயே வரக்கூடாது. ஆமாவா இல்லையா? இந்த ஒரு மாதிரி கேட்குதுன்னா அம்மா நல்லா புரிஞ்சுக்கங்க, அவனுக்கு நீங்கள் ரொம்ப கூட்டாளியாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவன் நம்ம தெருவுலேயே வரக்கூடாது. சத்தமாக சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிசாசு நம்ம தெருவுக்கே வரக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
சந்தோஷமா ஐயோ எங்கள் மாமியாரை சொல்கிற மாதிரியே இருக்குது அப்படின்றீங்களா? அம்மா நான் அப்படி சொல்ல, பிசாசு தெருவுக்குள்ளேயே வரக்கூடாது, நம்ம பக்கமே வரக்கூடாது, நம்ம ரகசியங்களை தெரிந்துக்கவே கூடாது. காரணம் தெரியுமா? நம்ம ஜபம் அப்படி இருக்கணும். ஆனால் நம்ம ஜபம் எப்படி ஆச்சுன்னா, ஊக்கமாகவும் ஜோம் பண்ணுறதுல, ஏசப்பா செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கையிலும் ஜோம் பண்ணுறதுல, தந்தார்னா பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் கூடி ஜபித்தால் இடம் அசையும். அப்போஸ்தலர் 16:25 வாசிக்க வேணாம். பவுலும் சீலாவும் அவர்கள் கட்டப்பட்ட தொழுமரத்தில் கட்டப்பட்டவர்களா? எப்படி தொழுமரம் எப்படி இருக்குன்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். கையும் காலையும் என்ன பண்ணிடுவாங்கன்னா சேர்த்து வச்சு கட்டிடுவாங்க. இப்போ நீங்கள் கத்தவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, கை கால் இப்படியே தான் இருக்கும். யாருக்காவது கை இப்படி இருக்குதா? யாராவது கை இப்படி வச்சுக்கிறீங்களா? கை தூக்குங்க, எல்லாம் கை தூக்குங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. சுகர் பிபிலாம் வராதுமா, கை தூங்க, சத்தமாக கை தூங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஓகே, இப்போ பவுலும் சீலாவும் தெருவில் அடித்து கல்லை அடித்து அவங்கள அப்படியே கொண்டு வந்துட்டானுங்க. இப்போ அடிக்கப்பட்டு ரத்தம் வந்து வடிகிற நேரத்தில் கூட ஆண்டவரை துதிக்கிறதுக்கு அவங்க மறக்கவே இல்லை. கர்த்தரை துதிக்க 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 சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் அசைவுண்டு கட்டப்பட்டவர் எல்லாம் விடுதலையாக்கும்படி செய்தது அவருடைய ஜபம், அவருடைய ஆராதனை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க ஜபித்தா பக்கத்தில் இருக்கிற பிசாசை நடுங்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனால் நம்ம ஜபத்தை கேட்டு பிசாசு நல்லா இருக்குதுமா, இன்னும் கொஞ்சம் பாடுன்றான். நல்லா பாடுறிய நீ, நல்லா அருமையாக பாடுற பாட்டு சிஸ்டர், ஜபம் என்ன, அவனுக்கு உங்களை ஜபத்தில் உப்பு சப்பே இல்லை. ஏன்னா நம்ம ஜபம் எப்படி இருக்குன்னா, என்ன ஆசீர்வதி, வீட்டை ஆசீர்வதி, என் பிள்ளைகளை ஆசீர்வதி, இயேசுவின் நாமத்தினால ஆமென். எல்லாத்துக்கும் அவரை சேர்த்துக்கிறது. இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் நல்ல பிதாவே. என்னத்துக்கு நம்ம காரியத்துக்கு, நம்ம செயல்களுக்கு. உங்கள் ஜபம் ஊக்கமாய் ஜபிக்கணும், கூடி ஜபிக்கணும். எல்லாம் சொல்லுங்கள், எப்படி ஜபிக்கணும்? எல்லாருக்கும் ஒரு ஜப பார்ட்னர் இருக்கணும். இருக்கிறாங்களா? ஜப பார்ட்னர் இருக்கிறாங்களா? ஜபிக்கிற ஃப்ரெண்ட் இருக்கிறாங்களாமா? எல்லாம் வெள்ளக்காரங்க மாதிரி என்ன பாக்குறீங்களே? நான் சொல்ல தமிழ் புரியுதா? காசு தேவை. இப்போ எனக்கு காசு தேவை. என் நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, ஐயா இருக்கிறாரு, ஐயா கிட்ட கேட்போம், ஜபிக்கிறோம், உதவிக்கு இருக்கிறோம். வெறும் உதவிக்கு மாத்திரம் பேசிக்கிறது இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ அவர் சபை நடத்துறாரு, சபைக்கு கூப்பிடுறாரு, ஊழியத்துக்கு நாங்க 2 பேரும் உதவியா இருக்கிறோம். இது போல ஜபத்துக்கும் சரி, உங்க தேவைகளுக்கும் ஒரு ஆள் இருக்கணும். நம்ம தேவைகளுக்காகவே பழகக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பக்கத்து வீட்டில் நலிஞ்சு போயிருக்கிறாங்க, சபைக்கு வரவங்கன்னா அவங்களுக்காக நீங்க ஜபிக்கணும், அவங்களுக்காக நீங்க ஊக்கமா ஜபிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்க எல்லாருக்கும் ஒரு ஜப பார்ட்னர் இருக்கணும். சொல்லுங்க. எங்களுக்கு இருக்கிறதுலாம் தண்டனுக்கு ஒரு அக்கா தான் தெரியுன்றீங்களா? எங்களுக்கு அப்படிப்பட்ட ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் இருக்கிறாங்கன்றீங்களா? உங்க எல்லாருக்கும் ஒரு ஜபிக்கிற ஒரு நண்பர் தேவை. உனக்கு பிரச்சனைன்னா அவர் ஒரு ஃபோன் பண்ணோம், ஐயா இந்த மாதிரி ஆயிடுச்சு, சிஸ்டர் இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்காக ஜோம் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன பண்ணோம்? நம்மளுக்கு அந்த மாதிரியே இல்லை. காரணம், ஞாயிற்றுக்கிழமை வருவோம், ஆறுதல உட்காருவோம், பிரியாணி பைக்கில் வாங்குவோம், வீட்டுக்கு போவோம், அடுத்த வாரம் சபையில வந்து சேரை சூடு பண்ணிட்டு போயிடுவோம். இதுவா சர்ச்சை? அடிக்கடி வந்து எட்டி பாக்குறீங்களா? இந்த சர்ச்சை வந்து பாக்குறீங்களா இல்லையா? அடிக்கடி வந்து பாருங்கம்மா, சபையில வாங்க, உங்க பாதங்கள்லாம் நீங்க வந்து ஜபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் சொல்லுங்க. நாம கூடி ஜபிக்கணும். எப்படி ஜபிக்கணும்? சபையில ஒரு 5 நிமிஷம் கூடி ஜபிக்க 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 சபையில் ஆத்துமாக்கள் பெருகும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அம்மா என்ன தூக்கம் வருதா? இல்லை. எல்லாம் சொல்லுங்க, கூடி ஜபிக்கணும். வர நோக்கம் எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கூடி ஜபிக்கணும். ஆனால் நம்ம ஜெபம் பண்ணுறது செல்ஃபிஷான ஜெபம் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம் சொல்லுமா வாயை திறந்து வரவே வராது. இன்னைக்கு ஊழியக்காரில் எங்களுக்கெல்லாம் நாங்கள் பிச்சை எடுக்கிற நிலைமை வந்துருச்சு. கர்த்தர் உன்னை உண்மையா தூதி, உள்ளத்தின் ஆழத்துலேருந்து தூதி, நாங்கள் எடுத்து உங்களுக்கு கொடுப்போம். ஆனாலும் நீ என்னன்னா சொல்கிற, நான் துதிக்கவே மாட்டேன்டா. நாங்கள் எப்படி ஆகிட்டோன்னா பிச்சை எடுக்கிற நிலைமை ஆகிட்டோம். அம்மா கையை தட்டி துதி, கையை தூக்கி துதி, உள்ளத்துலேருந்து தூதி, சத்தமாக தூதி. நாங்கள் கேட்டு கேட்டு பிச்சை எடுத்து நீ சொல்கிற, நான் எப்படா கை தட்டுவேன்? தட்ட மனசு என்ன தெரியுமா சொல்லுது? இன்னைக்கு ஆண்டவரை நான் ஆராதிக்க போனோம் அப்படின்னு சொல்லி தான் படிக்கட்டு ஏறி வரீங்க. உள்ளே வந்த பிறகு ஆராதனை கையை தட்டுமா? மனசு பிசாசு சொல்கிறான், கை தட்டாத, உனக்கு ஹார்ட் ஃபெயிலியரு, அச்சு தொப்புன்னு போயிடுவேன், தட்டாத. ஜபிக்கணும்னு ஆசை, துதிக்கணும்னு ஆசை, ஏன் ஜெபம் பண்ற? சுகர் மாத்திரை போட்டல, தூங்கு.
ஆனால் இதே சாவு வீட்டில் ராத்திரியெல்லாம் இது உட்காந்துருக்கும். அதை ஒத்த டீக்காக உட்காந்து இருக்காது. ஆமாவா? சாவுல நான் பார்த்துக்கிறேன். ஃபாஸ்டிங் ப்ரே ஆல்நைட் ப்ரேயில் அந்த அக்காவை பார்த்தே இருக்க மாட்டோம். கேட்டால் சுகர் மாத்திரப்பா, நல்லா சுத்துது. ஆனால் சாவுல வீட்டுக்கார பறி கொடுத்து அம்மாவே தூக்கிடும். புரியாத சொல்லுது, வீட்டுக்கார பறி கொடுத்து அம்மாவே தூக்கிடும். இந்த மாதிரி தான் புகை போட்டு உட்காந்து இருப்பாங்க. ராத்திரியெல்லாம் தூக்காது. இதில் 6 டீ. சுகர் அப்பெல்லாம் ஏறாது. சர்ச்சைக்கு வந்த பிறகு 450 வந்துடும். இப்படி இருந்தால் சபை வளருமா? நீங்கள் சொல்லுங்கள், சபை வளருமாம்மா? வளருமா? ஏசப்பா பாப்பாரா பார்க்க மாட்டாரா? அம்மா சர்ச்சைக்கு வாமா. ஐயோ சர்ச்சு மேலகுதியோ படிக்கட்டு ஏறி வரதுக்கு கால் எழுது, முட்டி வலிக்குதான். என்ன வலிக்குதான்? ஆனால் இந்த அம்மா ஜிஹெச்சுக்கு 8வது மணிக்கு ஸ்கேனுக்கு சுற்றின்னு இருக்கும். ஜிஹெச்சில் என்னம்மா இங்கே இருக்கிறீங்கோ? லிஃப்ட் ஒர்க் ஆகலப்பா, நடக்க விட்டாங்கப்பா. இல்லை ஒரு வேளை யூரின் பேக்கு போட்டுருவாங்களா, கையில் பிடிச்சிக்கின்னு சுற்றின்னு இருக்கும். உண்மை உண்மை. ஏசப்பா நம்மளுக்கு எவ்வளோ கிருபையாக சுகத்தை தரார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்கிறது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும், ஆனால் கர்த்தர் எவ்வளோ அதிகமாக நம்மளை நேசிக்கிறார். நம்ம சாக்கு போக்கு சொல்லி ஆண்டவரை ஏமாத்தணும்னு நினைக்கிறோம். நம்ம நினச்ச நேரத்துக்கு அவருக்கு தரணும், இல்லைன்னா பேச மாட்டோம். அப்படி இல்லைங்க, அப்படி ஒரு நாள் இருக்கவே கூடாது. நீங்கள் வர நோக்கம் கூடி ஜபிக்கிறது. ஆராதனை வந்துட்டீங்கன்னா வெறும் ப்ரேயரில் மாத்திரம் சொல்லு. சபைக்கு வந்துட்டாலே போதும், கையை தூக்கி ஏசப்பாவை ஆராதிக்க ஆரம்பிச்சிடணும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிச்சிடணும். நம்ம எண்ணமெல்லாம் கர்த்தரை துதிக்கிறது தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இங்கே ஃபாஸ்டிங் ப்ரேயர் மாதிரி நிறைய ப்ரேயர் இனி நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நிறைய எழுப்புதல் நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒவ்வொரு கூட்டங்கள் நடக்கும். வர நோக்கம் கர்த்தரை ஆராதிக்க. இன்னைக்கு ஆராதனை, நான் சர்ச்சில் போய் என்ன பண்ணோம்? ஆராதனை. இன்னைக்கு கூட உங்களுக்கு வேலை இருந்திருக்கலாம், ஃபங்க்ஷன் இருந்திருக்கலாம், ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு வரீங்க பாருங்க. கர்த்தர் அதெல்லாம் பார்க்குறார். சும்மா விட்டுருவாரா? என் பிள்ளை எனக்காக வந்திருக்குது, நான் ஆசீர்வாதத்தை தருவேன். அல்லேலூயா. சும்மா விட மாட்டேன். உன் அழுகைக்கு வேல்யூ உண்டு, உன் கண்ணீருக்கு அர்த்தம் உண்டு, உன் ஜெபத்துக்கு அர்த்தம் உண்டு, உன் தேவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் என் தேவன் பதிலை தருவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். முதலாவது எப்படி ஜபிக்கணும்? ஊக்கமாய். எல்லாம் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஊக்கமாய். ரெண்டாவது கூடி ஜபிக்கணும். கடைசியாக நான் சொல்லி முடிச்சிட, படிக்க வேணாம். மூணாவது, இப்போ பேதுரு வெளியே வந்துட்டார். இப்போ பேதுரு சிறைச்சாலையிலேருந்து வெளியே வந்துட்டார். என்ன கவனிங்கம்மா? அம்மா கவனிக்கிறீங்களா? பைபிள்லாம் கொஞ்சம் மூடிடுங்க. என்ன பாருங்க, என்ன பாருங்க. இப்போ தான் சில பேர் நோட்ஸ் எடுத்துன்னு கிழிச்சுன்னுக்குறாங்க. வீட்டில் போய் படிங்க, என்ன பாருங்க. இப்போ சிறைச்சாலையிலேருந்து யார் வந்துட்டா? எல்லாம் கூட சொல்லுங்க, யார் வந்துட்டா? சத்தமாக சொல்லுங்க. பேதுரு வந்துட்டாரு. சபையில் ஊக்கமா யார் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறா? விசுவாசிங்க. கூடி யார் ஜெபம் பண்றா? விசுவாசி. இப்போ நீங்க ஒரு அற்புதத்துக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க. இப்போ அந்த அற்புதம் உங்களுக்கு நடக்க போகுது, நடந்துருச்சு, கர்த்தர் செய்ய போறாரு. அது உங்க கண்ணில் பார்க்குறீங்க. சந்தோஷப்படுவீங்களா, பட மாட்டீங்களா? சந்தோஷப்படுவீங்களா? இப்போ பேதுரு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்துட்டார். வந்த உடனே ஸ்ட்ரைட்டா வேற எங்கேயும் போல ஜெபிக்கிற வீட்டுக்கு போறார். அந்த வசனத்தை வாசிங்களேன். அப்போஸ்தலர் 12:13 படிங்களேன். பேதுரு வாசற் கதவை தட்டின போது ரோதை என்ற ஒரு பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்றை கேட்டு போதும். மூணாவது கடைசியா பேதுரு வாசற்படியில் வந்து கதவை தட்டுறாரு. தட்டின உடனே எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பிள்ளை மாத்திரம், ரோதை என்ற ஒரு பெண் ஓடி போய் கதவு கிட்ட போய் ஒற்று கேட்குதுன்னா எத்தனை பேர் தெரியும்? ஒற்று கேட்குதுன்னா அதை ஏன் சொல்றீங்க? நாங்கள் இதைத்தான் டெய்லியும் வாழ்க்கை ஃபுல்லாக பண்ணுறீங்களா? ஒற்று கேட்குதுன்னா புரியுதா? புரியுதா இல்லையா? ஒற்று கேட்குதுன்னா என்னது? ஒற்று கேட்குதுன்னா என்னம்மா? செவுருக்க காது இருந்தாலும் என் காது எடுத்து போய் செவுத்துல வச்சு எடுத்தான். நாங்க எல்லாம் இந்த ஹவுசிங் போர்டில் தான் இருந்தோம். ஹவுசிங் போர்டில் நமக்கு தெரியும். ஹவுசிங் போர்டில் அந்த வீட்டில் பயங்கரமா சண்டை நடக்குதுன்னு நம்ம வீட்டுக்கு தெரியும். ஏன்னா ஒரே செவுரு தானே. அவங்க சாக்கு விட்டு நம்மளை திட்டினா கூட கிளீனா கேட்டுரும். ஆனா வெளியில வந்து நம்ம கிட்ட குழம்பு கேட்பாங்க. அதான் கதை. நம்ம கிட்ட பேசுவாங்க, குழம்பு கேட்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நம்மளால தான் சண்டை. கிளீனா கேட்கும். எப்படின்னா ஒத்த கால் செவுரில் 2 கால் வச்சிருந்தா கூட கேட்டிருக்காது.
ஒரே கல் செவரு க்ளீனாக கேட்கும். எல்லாத்தையும் கேட்டு வந்து ஒன்றும் நடக்காத மாதிரி என்னக்கா நல்லா கரியா நம்பர், அதுவும் ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நம்ம காது எல்லாம் கேட்டோம். சில ஆட்களுக்கு ஆண்டவர் பைபிளை பார்த்தீங்கன்னா காது உள்ளவன் இதை கேட்கும்போது நம்மளுக்கு சந்தோஷம், நம்மள தான் சொல்கிறாரு போல அப்படின்னு. யாரை சொன்னாலும் என்ன தானே சொன்னேன், என்ன தான் பேசுகிற, அந்த முனையில் 6வது தெரு முனையில் பேசினாலும் 2வது தெருவில் இருக்கிற அக்கா கேட்குது க்ளீனாக. என்ன தானே கேட்குற, சர்ச்சில் போன வாரம் மெசேஜ் கேட்டியா, மறந்துட்டேன் பாஸ்டர். அது காதில் ஏறாது, கண்டிப்பாக ஏறாது, பிசாசும் விட மாட்டான். ஆனால் நமக்கு காதில் அது கேட்ட உடனே என்ன குறித்து தானே பேசிட்டேன். இன்னைக்கு சில நேரம் மனுஷனா ஜபிக்கிற கிறிஸ்தவராக இருக்கிற நமக்கு இந்த சூடும் அதுவும் அதிகமாக வந்ததுனால யார் என்ன பேசினாலும் நம்மளை தான் பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன், உங்களை பற்றி பேசுகிறாங்கன்னா கர்த்தர் உங்களை நல்லா வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். பேசுனா பேசின்னு போட்டோம், ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நினச்சி பாருங்களேன், சம்பளம் கொடுத்தா எவனா நம்மளை பற்றி பேசுவானா? நம்மளுக்காக நேரம் எடுத்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் அது தோல்வாய் வலிக்க பேசி இவ்வளோ கஷ்டப்பட்டு அது பேசுறதுனால 10 பைசா நமக்கு எதனா பிரயோஜனமா? பேசின்னு போட்டுன்னு விட்டுறணும். இங்கே ரோதை என்ற பிள்ளை கூடி ஜோம் பண்ணுகிறாங்க. ஆனால் பேதுரு வர சத்தத்தை கேட்டு இது பேதுருவின் சத்தம் என்பதை அறிந்து போய் ஒட்டு கேட்குறா. ஓ, இது பேதுரு சத்தம் தான் கேட்குறா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த சத்தத்தை கேட்ட உடனே ரோதை என்ற ஒரு பெண் உள்ள ஓடி போய் சொல்றா, நான் வெளியே கேட்டது யார் சத்தம் தெரியுமா? பேதுரு சத்தம். யார் சத்தம்? சத்தமா சொல்லுங்களேன். பேதுரு சத்தம். ஐயோ, நான் கேட்டுட்டேன். உடனே இந்த கூடி ஜெபம் பண்ணாங்க. நான் சொன்ன பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. இந்த கூடி ஊக்கமாய் ஆம் கர்த்தாவே, செய் கர்த்தாவே, நடக்கும் ஆண்டவரே சொன்னாங்க பாருங்க. எல்லாம் ரீட்டா மேரி அக்கா ரூத்தக்கா சொல்லுது, நீ பிதற்றுகிறாய். என்னது போய் சொல்றியா? ஆனா ஜெபம் எதுக்கு நடக்குது? ஜெபம் எதுக்கு நடக்குது? இந்த கதையே இந்த விசுவாசி ஆகிய நமக்கு தான். இப்போ பாஸ்டிங் பிரேயருக்கு வந்துட்டோம், அத்தை செஞ்சுட்டாருமான அத்தவர ஒரு அக்கா சாட்சி சொன்னா அது எப்படி நடக்கும்? அது எப்படி ஒன்னே செய்வாரா? ஒரே வாரத்தில் 1 லட்சம் குத்துருவாரா? ஒரே வாரத்தில் அற்புதம் நடக்குமா? என் தேவனால ராத்திரியே அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. அவர் நினைச்சா ஒரு சிட்டிக்கிலே அற்புதம் செய்ய முடியும். நம்புறீங்களா? ஜெபம் பண்றது எதுக்கு? பேதுருவுக்காக. அந்த வசந்த ஐயா அடுத்த வசந்த போடுங்கய்யா, 14 படிங்க. பிரம்ம இல்ல 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 13 போடுங்கய்யா. 14 படிங்க. அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் என்ன பண்ணிட்டா? சத்தம் கேட்டுட்டா. கேட்டுட்டு கதவை திறக்கல. ஏன்னா ஜெபம் பண்ணி இருக்கிறாங்களே, இவங்களுக்கு போய் இந்த விஷயத்த சொல்லணும். அக்கா, நம்ம ஜெபம் பண்ணதுக்கு பலன் வெளியே நிக்குதுக்கா, நம்ம பாஸ்டர் வந்துட்டாருக்கான்னு சொல்றதுக்கு இவ உள்ள போய் சந்தோஷத்துல ஓடி போய் சொல்றா. சொன்ன உடனே இந்த ஜெப வீராங்கனியான ஒரு அக்கா சொல்லுது, வாசிங்க. அதற்கு அவள் சொல்றா, நீ போய் சொல்லாத, வாய மூடு. அது எப்படி? 4 வருஷம் ரொம்ப என்ன சொன்ன சிறைச்சாலையில் இருக்கிறாரு, அதுவும் கைகள் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாரு. அது எப்படி ஏரோது ராஜா வெளியே கொண்டு வருவாரு? அது எப்படி அவரால் வெளியே வர முடியும்? நம்ம ஜபமும் இப்படி தாங்க, ஜபிக்கிறோம் ஆனா அவிசுவாசமான ஜபம். ஃபாஸ்டிங் பேர்லாம் வந்துட்டீங்க. எத்தனை நாள் வந்து உட்காந்துருக்குறோம்? எத்தனை பேர் 7 நாள் வந்துக்கிறேன்னு சொல்றீங்க? 7 நாள் வந்துக்கிறீங்களா? சில பேர் 6 நாள், சில பேர் 5 நாள். 5 நாள் நான் தெரியுமா? 5 நாள் 6 நாள், 6 நாள்ல ஓடி இருக்கு. வீட்டுல குழம்பு வச்சுட்டு வந்துக்கிறேன். ஜபிக்கிறது அதுக்குதான், கர்த்தர் செய்வார்னு. ஆனா அதை நம்ம வெளியே கர்த்தர் அதை காண்பித்து கொடுக்கும் பொழுது நம்ம அதை விசுவாசிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவளை பார்த்த பிறகு சொல்றாங்க, ரோதையை பார்த்த பிறகு நீ பிதற்றுகிறாய். எப்படியாப்பட்ட ஜப வீராங்கனியா இருப்பாங்க பாருங்களேன் இவங்க. எப்படியாப்பட்ட ஜபமா? அப்ப இவ்வளவு நேரமா ஜபம் எப்படி நம்ம ஓடி இருக்கோம்? வரட்டும், பார்த்துக்கலாம். செய்வாரா? செய்யட்டும். சில நேரம் இந்த சிஸ்டருக்காக ஜெபம் பண்ணுங்க, ஹாஸ்பிட்டலில் மரண வேதனையில் இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மைண்டுக்குள்ளேயே வந்துடுது. ராத்திரி எப்படியே இருக்காது, காலையில் போயிடும். காலையில் செத்துருவாங்கம்மா, என்னத்துக்கு ஜெபம் வேறு, அது வேறு கஷ்டப்படணுமா, எதுக்கு, உனக்கு என்ன வேலை அப்படி நினச்சிருந்தா நம்மளை விட்டு இருப்பாரா? ஒரு ஜரத்திலே கொரோனாவில் போட்டு தள்ளியிருப்பாரா? நம்ம சொல்லும் போது செய்வார், ஆண்டவர் செய்வார். அதான் விசுவாசம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்ககிட்ட அதான் சொன்னேன், ஜெப விண்ணப்பம் பாஸ்டர் குரூப் இருக்குதா? உங்களுக்கு குரூப் இருக்குதா? ஜெப விண்ணப்பம் வந்த பிறகு நீங்களா ஒரு முடிவு பண்ணுறாதீங்க. ஏசப்பாவை உங்கள் பைக்கில் உட்கார வச்சுட்டு, உங்கள் காரில் உட்கார வச்சுட்டு அவருக்கு நீங்கள் பிளான் சொல்லாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
இன்னைக்கு நிறைய பேர் எப்படி ஆகிட்டீங்கன்னா ஆண்டவரையே தள்ளி விட்டு இவங்க உட்கார ஆள் ஆகிட்டாங்க. ஆண்டவர் நீங்கள் சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆண்டவர் சொல்றார் நீங்கள் சும்மா இருங்க, உங்களுக்காக. நம்ம என்ன சொன்னோம், நீ சும்மா ஆண்டவரை போட்டு அடிச்சுட்டு வரேன்றோம். கம்முன்னு 2 வேலை செஞ்சுட்டு வரேன், அப்புறம் பார்த்துக்கலாம், நன்றி, அப்புறம் மன்னிப்பு கேட்குறேன். இல்லை இல்லை, அது இல்லை. நீங்கள் ஊக்கமாய் ஜபிக்கணும், கூடி ஜபிக்கணும். ரோதை என்ற பெண் ஷார்ப்பாக வச்சிருந்தா காது. இது யாருடைய சத்தம்? பேதுரு. எத்தனை பேருக்கு உங்கள் பாஸ்டர் சத்தம் க்ளீனாக கேட்குது? கேட்குதா இல்லையா? ஐசியா பாஸ்டருடைய சத்தம் குரல் தெரியுமா உங்களுக்கு? சில நேரம் பார்த்தீங்களா அந்த தெருவு மண்ணில் இருப்போம், நம்ம பாஸ்டர் தான் பாண்டிருப்பார், இது யார் சத்தம் புதுசாகுது? அப்போ நினச்சிக்கணும் உனக்கு சத்தமே கேட்கல, சபையில் உட்காந்து எதை கேட்குறோன்னு தெரில. நான் சின்ன பிள்ளையில் எங்கள் அப்பா டிவிஎஸ் ஸ்டாம்பர் வச்சுருந்தார். நான் கிரவுண்டில் போய் கிரிக்கெட் விளாடுவேன். டொட்டுன்னு ஒரு சத்தம் வந்தால் வீட்டுக்கு ஓடுவேன். பசங்க எதுக்கு ஓடுறேன்னு புரியாது. அப்புறம் தான் சொல்லுவானு உங்கள் அப்பா வந்துட்டாரா ஓடுறியான்னு. அது எப்படி தெரில, இந்த ரோதை மாதிரி என் காது ஷார்ப்பு. எங்கள் அப்பா பைக்குக்கு எங்கெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு கேட்குறது நம்மளுக்கு பயம் வந்துடும், எங்கள் அப்பா எங்கே நிற்கிறாரு போல அப்படின்னு. தகப்பனின் சத்தத்தை பிள்ளைகள் அறியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் ஏசப்பா சத்தத்தை கேட்டுக்கிறீங்க? கேட்பீங்களா? கேட்டுக்கிறீங்களா? இன்னைக்கு ராத்திரி ஒரு 12-12:30 மணிக்கு உங்க கதவு கிட்ட வந்து கோமதி கோமதி அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. எத்தனை பேருக்கு ஆம் கர்த்தாவே அப்படி சொல்லுவீங்களா? பெஸ்டா அவன் எனக்கு நல்லா தெரியும். ராஜா ராஜா 1:30 மணிக்கு, எத்தனை மணிக்கு? நம்ம அப்பயே மைண்ட்ல டிசைட் பண்றோம். எனக்கு அப்பவே தெரியும் அவன் 4 முறை கடைக்கு போகும்போது முட்டை போட்டு போயிட்டான். இல்ல, ஒரு தீங்கும் என்னை அணுகா, எந்த ஒரு காரியமும் என்னை அணுகா. ஏன் பிசாசு சத்தத்துக்கும் ஆண்டவர் சத்தத்துக்கும் நம்மளுக்கு அர்த்தமே புரியல? நான் ஏசப்பா கிட்ட பேசுனதே கிடையாது. அப்பா கிட்ட யாரு பேசுறாங்களோ அவங்களுக்கு தான் அப்பா குரல் தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப ஏசப்பா கூட பேசுனீங்கன்னா யார் சத்தம் தெரியும்? உங்க ஹஸ்பண்டுடைய குரல் உங்களுக்கு கேக்குதா? தூரமா வந்து அப்பா குரல் கேக்குதுன்னு பேரு பையன் ஓடி வரான். ஆமாவா இல்லையா? ஆமாவா? அப்ப ஏசப்பா சத்தம் எப்படி இருக்கும்னு நம்ம அவர் கூட பேசினா அவர் சத்தத்தை நம்மளால உணர முடியும். ஆனா நம்மளுக்கு ஏசப்பா சத்தமும் தெரியல, பிசாசு சத்தமும் தெரியல. நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கார கேட்ட தட்டினாலும் ஏசு நாமத்துல போ அத்த பிசாசு ஆக்கிடுறோம். இல்ல இல்ல, உங்களுக்கு சத்தமே புரியல. கர்த்தரின் சத்தத்தை கேட்பதற்கு காது ஷார்ப்பா இருக்கும். ரோதைய போல காது ஷார்ப்பா இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. காது எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஷார்ப்பா. ஒவ்வொரு வாரமும் தேவ வார்த்தைகள் வரும்போது இந்த காது ஷார்ப்பா இருக்கும். நான் சொன்ன முதலாவது ஊக்கமாய் ஜெபிக்கணும். சொல்லுங்க, ஊக்கமுள்ள ஜெபம் மிகவும், சத்தமா சொல்லுங்க, பலன். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. உங்க அபிஷேகம் உங்களுக்கே தெரியல, அதை தான் சொல்ல வர. நீங்கள் அபிஷேகத்தோட ஜெபம் பண்ணுங்க, இடம் அசையும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இடம் அசையும். கர்த்தர் நமக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சிருப்பார். ஒரு வாடகை வீட்டுல போயிட்டு ஆண்டவர் இந்த இடத்தை உங்களுக்கு தருவீராக அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்ப நம்ம வீட்டுல வாடகை வீட்டுல இருக்கிறோம், ஆண்டவர் இயேசு நாமத்துல வீடு தருவீன்னு அவசரம் வைப்பார். அவங்க முதல்ல இதை காலி பண்ணின்னு வரா. ஆமாவா இல்லையா? ஏசப்பா கிட்ட கேட்கும் போது ஞானமா கேளுங்க. எப்படி கேட்கணும்? ஞானமா. இப்போ எனக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும். ஆனா நான் என்ன கேட்டேன்னு பார்த்தோமா, ஒரு காரை தருவீராக ஆண்டவர். வீடே குட்டியா இருக்கும், அப்ப காரை வீட்டுக்குள்ள விட்டு ரோட்ல திரும்ப. நமக்கு எது வேணுமோ ஞானமா கேட்கணும். ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தந்திருக்கிறாரா? ஞானம் இருக்குதா? எது எது வேணுமோ அதை கேளுங்க. ஏசப்பா எனக்கு சொந்தமா ஒரு வீட்டை கொடுங்க. அது பெருசோ சிறுசோ எனக்கு தெரியாது. நான் வாழ தேவையான ஒரு நல்ல ஒரு வீடு, நான் போறதுக்கு நல்ல ஒரு வாகனம், எங்க பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகல. நம்ம என்ன பண்ணுவோம்? ஜபம் விண்ணப்பம்னு குத்தா இங்க ஜெபம் பண்ணாரு, காஷ்மீருக்கு போயிடும். ஆண்டவரே அங்க பாம்பு செய்யறாங்க, அங்க செய்யறாரு, இங்க செய்யறாங்க. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு சொல்லுவோம், இந்த சிறு ஜபத்தை ஆசீர்வதிப்பீராங்க. ஞானம் வேணும். எல்லாம் சொல்லுங்க, என்ன வேணும்? விசுவாசியா இருக்கிற நமக்கு அதெல்லாம் வந்துருச்சுன்னா போதும், சபை வளர்ந்து. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க பாஸ்டிங் பிரேயர் முடிச்சிட்டு போங்க. இனி ஏசப்பா வீட்டுக்குள்ள போகும்போது உங்களுக்கு அற்புதத்தை காண்பிப்பார். ஆனா பேதுருக்கு செஞ்சார். சிறைச்சாலை கதவுகள் திறவுண்டது, கட்டுகள் திறவுண்டது. ஊழியக்காரனை சுகத்தோடு விசுவாசிகள் பார்த்தாங்க. எனக்கு நீ ஜபிக்கிறது இந்த சபைக்காக, உங்கள் பாஸ்டருக்காக, பாஸ்டர் குடும்பத்துக்காக, சபையின் எழுப்புதலுக்காக நீங்கள் ஜபிக்க ஜபிக்க இந்த இடம்
அதிகமான ஆத்துமாக்களை காண போகிறது. வராமன்னு சொல்லுங்க. எல்லா கண்களை மூடலாமா? எல்லா கண்களை மூடலாமா? மகா கிருபையும் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ராத்திரி வேலைக்காய் ஜெபிக்கிறேன். இந்த 7வது